மண்ணுக்கடியில புதைஞ்சிருந்திருக்க நாட்டோட பாரம்பரியமான விஷயங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறேன்னு இந்த தொல்பொருள் ஆராய்ச்சிலாம் பண்ணுவாங்கல்ல. அப்படி ஒரு எக்ஸ்கவேஷன் டீம் ஒரு டவுன்ல அவங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது, அப்படி அவங்க ஒரு இடத்துல ஒரு புத்தாவோட ஸ்டாச்சு ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க. புத்தரோட தலைய ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்லி அந்த புத்தரோட தலைய கொண்டு போய் ஊரோட மியூசியமோட நடுவுலயே கொண்டு போய் வச்சிருந்திருக்க அந்த ஒரு சிலைய அங்கிருந்து எடுத்ததுல இருந்தே அந்த டவுன்ல நிறைய மர்மமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அந்த டவுனே சபிக்கப்பட்ட மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்க, அப்படி என்னதான் நடக்க ஆரம்பிக்குது, இதுக்கு பின்னாடி இந்த சிலை தான் இருக்குதுன்னா அந்த சிலைக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன, இறுதியா அதை தடுத்து நிறுத்தினாங்களா அப்படிங்கிற ஒரு கதையை சொல்ற கதை தான் மான்ஸ்டர்ஸ் அப்படிங்கிற 2022 ரிலீஸ் ஆன ஒரு கொரியன் சீரிஸ். கண்டிப்பா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஆகையால் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உப்பு வாங்க நம்ம வீடியோ ஆஃபணும். கதையோட ஆரம்பத்தில் ஒரு எக்ஸ்கவேஷன் சைட்டில் நைட் டைமில் காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தா ஸ்டாச்சு ஒன்று எடுக்க, அந்த புத்தா ஸ்டாச்சுவை பார்த்தோன்னே அங்கே இருக்கிற எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க, என்னடா இவ்வளோ பெருசாக கிடச்சிருக்குதுன்னு. கூடவே அந்த ஒரு சிலையில ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக ஏதோ துணியை வச்சுக்கிட்டு சம்திங் ஏதோ வார்த்தைகள்லாம் எழுதுன மாதிரி அந்த புத்தாவோட கண்ணை கட்டி விட்டுருந்துருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஆகுது, அந்த ஒரு ஸ்டாச்சுவை கொண்டு வந்து ஒரு ட்ரக்கில் வச்சுருந்துருக்காங்களா. பார்க் அப்படிங்கிற ஒரு பையன் அந்த எக்ஸ்கவேஷனில் வேலை செஞ்சவன் அந்த ஒரு சிலையை அவன் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் ஹான் அப்படிங்கிற ஒரு கேப் டிரைவரை காட்டுறாங்க. அவன் தன்னோட பிரெக்னெண்டா இருக்கிற ஒய்ஃபுக்கு பை பை எல்லாம் சொல்லிட்டு காலையில ஏதாவது சவாரி கிடைக்குமான்னு கேப் எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கிறானா. அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது கரெக்டா ஒரு லாரி அவனை மோதுற மாதிரி போயிருக்குமா. ஜஸ்ட் மிஸ் ஆக்சிடென்ட் ஆயிருந்திருக்கும். ஓட்டிட்டு போனது பார்க்கா தான் இருக்கும். ஆப்வியஸா அந்த ட்ரக்ல அந்த புத்தாவோட ஸ்டாச்சுவை தான் எடுத்துட்டு போயிருந்திருக்கு. அப்போ அந்த புத்தா ஸ்டாச்சுவோட கண்களை நம்ம ஹான் கவனிக்க செய்யறான். ஒரு மாதிரி அந்த கண்களை பார்த்தோன்னே சம்திங் ஏதோ மெஸ்மரைஸ் ஆன மாதிரி ஆக, இப்போ இன்னொரு பக்கம் வேங் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் பையனை காட்டுறாங்க. அந்த வேங் பையனோட அம்மா ஒரு போலீஸ்காரங்களா இருப்பாங்க போல. அவங்க அம்மா கூட ஏதோ ஒரு சண்டைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு வீராப்பா இருப்பான். இதே டைம்ல ஒரு காலேஜ்ல இந்த ஆர்கிடெக்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கும்ல, ஸோ அதுல ஒரு ப்ரொஃபஸர் இப்படி கிளாஸ் எல்லாம் நடத்தி முடிச்சுட்டு ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்கிற மாதிரி பிரேக்ல வேக வேகமா வந்துகிட்டு இருப்பாரா. ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கலர் சொக்காவை போட்டு பசங்களாட்டையும் பேசிட்டு இருக்கிறான்ல, அவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. ஆக்சுவலி அந்த ஒரு வாத்தியார் இருக்கிறான்ல இந்த ப்ரொஃபஸர், அவனை மீட் பண்றதுக்காக தான் ஹீரோ வந்திருக்கான். ஆனா கொஞ்சம் நேரமாவே வந்த காரணத்தால அவன் ஏதோ சில மேகசின்ஸ் எழுதுவான் போல. சோ அந்த மேகசின்ஸ் அங்க ஆர்கிடெக்டா இருக்கிற பசங்க கிட்ட ஆதி காலத்தோட கட்டுமான நுணுக்கங்களை எல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம இந்த மேகசினுக்கு நீ ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுக்க, என்ன சரியா அப்படிங்கிற மாதிரிலாம் மண்டை கழுகிட்டு இருக்க. அப்போ கரெக்டா ப்ரொஃபஸர் வந்துட்டு நான் உன்னை எதுக்கு கூப்பிட்டா, நீ என்னடா வியாபாரம் பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு 2 மாங்க் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாங்க. ஸோ இந்த 2 மாங்க் தான் ஏதோ ஒரு மேட்டரா இந்த ப்ரொஃபஸரை பார்க்க வந்திருக்காங்க. ஸோ அந்த மேட்டர் எனக்கு தெரியாது, இவனுக்கு தான் தெரியுங்கிற மாதிரி ஹீரோவை கூட்டு வந்திருக்காப்லையா. சரி, அந்த மேட்டர் என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட மேகசின்ல அந்த ஒரு ஸ்டாச்சுவை பத்தி வந்திருக்கும்ல, அந்த ஒரு புத்தாவோட சிலையை பத்தி. ஆக்சுவலி இவங்க அந்த புத்தாவோட சிலை இருக்கிற இடத்துல தோண்ட ஆரம்பிக்கும் போதே, அந்த எக்ஸ்கவேஷன் அந்த தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கும் போதே இந்த மாங்ஸ் எல்லாம் நீங்க அதை பண்ணாதீங்க, அதுக்கு பின்னாடி சில தீய சக்திகள்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குதுங்கிற மாதிரி வார்ன் பண்ணியிருப்பாங்களா. நான் ஆராய்ச்சி பண்றவங்க அதுக்கு பெருசா செவி சாய்க்கல, நீங்க சொல்லிட்டே இருங்கடா அப்படின்னு நைட்டோட நைட்டு அந்த பெரிய கல்லை தூக்கிட்டு வந்துட்டானுங்க. ஆகையால் இப்போதைக்கு அந்த ஒரு ஸ்டாச்சு எங்க இருக்குதுங்கிறதை நாங்க கண்டுபிடிச்சாகணும். அதே நேரத்துல அந்த ஒரு பெரிய புத்தா சிலைய எக்ஸ்கவேட் பண்ணி வெளியில எடுக்கும் போது எங்க ஆளுங்க அதை போட்டோ எடுத்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு 2 போட்டோவை மட்டும் கொடுப்பாங்க. ஆனா அந்த போட்டோல அந்த புத்தா சிலையோட கண்கள்ல ஏதோ ஒரு துணியை வச்சு கட்டியிருந்திருப்பாங்கல்ல, அந்த துணியில சில வார்த்தைகள்லாம் இருந்திருக்கும். இதுக்கு பின்னாடியில இருக்கிற அர்த்தங்கள் என்ன அப்படின்னு கேட்கறதுக்காக தான் அந்த ப்ரொஃபஸரை மீட் பண்ணவங்க வந்திருப்பாங்க. அவருக்கு தெரியலன்னு தான் அவர் ஹீரோவை கூப்பிட்டு விட்டுருக்காரு. அண்ட் ஹீரோக்கு அது என்ன லாங்குவேஜ் அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியுது. இருப்பினும் இதை டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா எனக்கு நேரத்துக்கு ஏற்ற மாதிரியான காசுங்கிறதையும் சேர்த்து கொடுத்துருங்க, நான் ஒன்றும் உங்களை மாதிரி மாங்க் இல்லை, எனக்கு செலவுகள்லாம் இருக்குதுன்னு ஹீரோ அந்த மாங்குங்கிட்ட இருந்து அவங்களோட விசிட்டிங் கார்டெல்லாம் வாங்கிக்கிறான். ஒன்ஸ் நான் டிரான்ஸ்லேஷன்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களை கூப்பிடுறேன்னு. அதுக்கப்புறம் ஹீரோவும் அங்கிருந்து கிளம்ப இருக்கும்போது அப்போ ப்ரொஃபஸர் ஹீரோவுக்கு சில வாழ்க்கை அட்வைஸ்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா ஹீரோவுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபேமிலிங்கிறது இருந்திருக்கும், அவனோட ஒய்ஃப் அவனோட குழந்தைலாம் இருந்திருக்கும். பட் அவனோட குழந்தை இறந்து போனதுக்கு அப்புறமே அவனோட ஒய்ஃபும் ஹீரோவும் பிரிஞ்சிருந்திருப்பாங்க. உனக்கு இன்னும் வயசு இருக்குதுடா, இப்படியே வாழ்க்கையை சோகமாவே கடத்திக்கிட்டு இருந்தா எப்படின்னு அவர் என்னதான் சொன்னாலுமே நீ என்ன நினைச்சு கவலை பண்ணணும்னு அவசியம் கிடையாது தலை, அதெல்லாம் நான் ஏற்கனவே உள்ள செத்துட்டேன்னு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போயிடுவான். இப்போ அப்படியே பேரலெல்லாம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. எஸ், ஹீரோவோட எக்ஸ் ஒய்ஃபா தான் இருக்கும் இவங்க. இப்போ கூட ஒரு ஸ்டேஷனரி கடை மாதிரி போயிட்டு அந்த இடத்துல இந்த குழந்தைங்களுக்கான சில பொம்மைகள்லாம் வச்சிருந்துருப்பாங்கல்ல, அதையெல்லாம் பார்த்துட்டு எதையுமே வாங்காம சும்மா அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த விஷயங்கள் அவங்களோட குழந்தைய அவங்களுக்கு ஞாபகப்படுத்துது.
ஆனா இவங்களுமே நம்ம ஹீரோ பண்ற மாதிரியான இந்த ஃப்ரீலான்சிங்கா இந்த டிரான்ஸ்லேஷன் ஜாப் இதையெல்லாம் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. பேரலா ஒரு வயசான பாட்டியை காட்டுறாங்களா, அவங்க தோட்டத்துல காய்கறி எல்லாம் பறிச்சுட்டு இருக்கும்போது அப்ப அவங்களோட கைகள்ல ஏதோ ஒரு கருப்பு கலர்ல இங்க் ஒழுகுற மாதிரி ஒழுகுது. ஆனா நிமிந்து பார்த்தா அது இங்கு கிடையாது, வானமே கருமேகங்களால சூழப்பட்டு கருநிறத்துல மழைங்கிறது புழிஞ்சுக்கிட்டு இருக்குது. இதே நேரத்துல ஹீரோ அந்த ஒரு டிரான்ஸ்லேஷன் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பானா, பயங்கர பிஸியா அவனும் இருக்கிறத எல்லாத்தையுமே புரட்டி பார்த்துட்டு இருப்பான். அப்படி ரெஃபரன்ஸுக்காக ஷெல்ஃப்ல இருக்கிற ஒரு புக்கை எடுக்கும்போது அந்த புக்கை எழுதின ஆத்தரே ஹீரோவோட ஒய்ஃபா தான் இருக்கும். ஆகையால் சரி அவட்டே கேட்டுடலாமேன்னு ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜை தட்டி விட்டு இருந்திருப்பானா. ஹீரோயினுமே வேலை பார்த்துட்டு இருந்திருப்பா. ஸோ அவளும் அந்த மெயில் இருக்கிறத பார்த்தோன்னே சரின்ட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்கக்குள்ள அந்த ஒரு புத்தாவோட ஸ்டாச்சு அவளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக தான் இருக்குது. அதில் எழுதியிருந்திருக்கிற விஷயங்களில் அவள் தனியாக ஒரு நோட்டில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு இருக்க. அவ்வளோதான், கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினுக்கு அவளோட பொண்ணோட ஞாபகம் வந்துருது. அவளோட போட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு அவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பா. இதே நேரத்தில் காலையில் அந்த பார்க்குங்கிற ஒரு பையன் அந்த ஒரு ஸ்டாச்சுவை கொண்டு போய் டெலிவரி பண்ணியிருந்திருப்பான்ல. வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ரெகுலரா சாப்பிட்ற ஒரு கடைக்கு வந்திருப்பானா. கடையோட ஓனரும் கிட்ட வந்துட்டு என்னடா கொடக் கொண்டு வர பழக்கமே கிடையாது, சும்மா தொக்கா நனைஞ்சு வந்திருக்கே அப்படின்னு. கடையோட ஓனரும் தெரிஞ்சவன் தானே, ரெகுலரா வரவன், அப்படியே ஜாலியா கேஷுவலா பேசிக்கிட்டு இருக்க. அந்த பார்க் இருக்கிறான்ல அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி கண்கள்லாம் பயங்கரமா எரிய ஆரம்பிக்கும். வலி தாங்க முடியாம ரெஸ்ட் ரூம்குள்ள போயிட்டு அப்படியே கண்ணெல்லாம் அலும்பிட்டு இருக்கும் போது அப்போ உள்ள யாரோ வராங்க. யாரானா அந்த பார்க்கோட அப்பாவாக இருக்க. ஐயோ நீ எப்படியா வந்த, நீ எல்லாம் எதுக்கு என்ன பாக்குறதுக்காக வர அப்படின்னு சொல்லி இந்த பார்க் பயங்கரமா பயப்படுவானா. அவங்க அப்பாவை பார்த்து அப்படியே அலறி அடிச்சு அவன் வெளியில வரும்போது அப்பவுமே அவங்க அப்பா அவனை விடாம ஒரு இடத்துல கார்னர் பண்ணி அவரோட முகத்தை க்ளோஸ் அப்ல காட்ட அப்படியே வாயெல்லாம் கிழிஞ்சு போய் ஒரு மாதிரி இருக்கும். பயத்துல பார்க் அங்க இருக்கிற ஒரு பாட்டில் எடுத்து அவர் மண்டையிலேயே அடிச்சு ஏறி உட்காந்து மூஞ்சியா குத்துவான். அந்த பார்க் சுத்தமா சுய நினைவிலே இல்ல, கூட இருக்கிறவங்க தான் அவனை தடுக்கிறாங்க. ஆனா இவ்வளவு நேரம் அவன் அடிச்சது அந்த கடையோட ஓனரையா தான் இருக்கும். இதே டைம்ல அந்த போலீஸ்கார லேடி அந்த வேங் அப்படிங்கிற அவங்க பையன் கூட வீட்டுல உட்காந்து வந்துருப்பாங்களா. பெருசா அவங்க பையன் கூட அவங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரியே தெரியல. ரெண்டு பேரும் அங்க முட்டிக்கிட்டு தான் இருப்பாங்களா. அப்போ அந்த லேடிக்கு ஒரு கால் ஒன்று வரும். ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. வேற வழி இல்லைன்னா அவங்க கார்ல வந்துகிட்டு இருக்க. அப்போ ஆப்போசிட்ல அந்த கேப் டிரைவர் காலையில அந்த புத்தாவோட கண்களை பார்த்து இருந்திருப்பான்ல. ஸோ அவனுமே இப்போ ஒரு மாதிரி இந்த பார்க் மாதிரியே ரொம்ப வியர்டா அப்படியே காரை ஓட்டிட்டு வந்துட்டு இருப்பானா. விட்டா ஆப்போசிட்ல வந்திருக்க இந்த போலீஸ் லேடியை தட்டி தூக்கி இருந்திருப்பான் போல, அவ்வளவு வேகமா வந்திருப்பான். ஆனா இந்த லேடியும் இப்படி கார்ல வந்துகிட்டு இருக்கும் போது திடீர்னு ஆலங்கட்டி மழை பெய்யற மாதிரி எல்லாம் தெரியும். டக்குன்னு அவங்களோட கார் கண்ணாடி எல்லாம் உடைஞ்சு போகுது. என்னடா இது அவ்வளோ ஸ்ட்ராங்காவா மழை பெய்யுதுன்னு. அதுக்கப்புறம் அவங்களும் இங்க ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்களா. வந்து காரை பார்க்கும்போது தான் அந்த போனட் கிட்ட ஒரு கல்லு மாதிரி ஒண்ணு வந்து விழுந்ததை கவனிக்கிறாங்க. ஆலங்கட்டி மழையால இவங்க கண்ணாடி உடையில கல்லு விழுந்தங்காட்டி உடஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்குள்ள போனா அங்க பார்க்க பிடிச்சு உட்கார வச்சிருந்திருப்பாங்களா. இந்த லேடிக்கு பார்க்க பார்த்தோன்னே ஒரே அதிர்ச்சி. ஏன்னா இது ஒரு சின்ன ஊரு தானே, எல்லாருக்கும் எல்லார பத்தியும் தெரியும். நல்ல பையனாச்சு, இவன் எதுவும் பண்ண மாட்டானேன்னு அவன் கிட்ட பேசுறதுக்காக போனா அவன் ஜாம்பி மாதிரி அப்படியே கத்த ஆரம்பிக்கிறான். எந்திரிச்சு வரக்கூடாதுன்னு ரெண்டு கைகளையும் விலங்கெல்லாம் வேற போட்டு அவனை பத்திரமா உட்கார வச்சிருந்திருக்காங்க. இல்லைன்னா கடிச்சு வச்சிருந்திருப்பான் போல. ஈவன் கை விலங்கு போட்டும் எப்பவுமே அவன் சும்மா இல்ல. அந்த கை விலங்கு சேரோட மாட்டி இருந்தாலுமே ஸ்டில் தன்னோட கைகளை பிச்சுக்கிட்டு கூட அந்த லேடியை விட்டா கடிச்சிருந்திருப்பான். அந்த அளவுக்கு பயங்கர அக்ரெசிவா பிஹேவ் பண்ணுவான். எப்படியோ ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க எல்லாரும் அவனை அப்படியே அடக்கி அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ்ல தூக்கி போட்டு போறாங்களா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ஹீரோயினை மீட் பண்றதுக்காக பக்கத்து வீட்டு லேடி ஒருத்தங்க வராங்க. வந்துட்டு இந்த மாதிரி நேற்று நைட்டு கருப்பு கலர்ல மழை எல்லாம் பேஞ்சதுல அது ரிலேட்டடா டிஸ்கஸ் பண்றதுக்காக ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஒண்ணு கூடுறாங்களாமா, அதனால நீங்களும் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கூப்பிட்டா. என்னது கருப்பு மலையான்னு ஹீரோயின் அப்பதான் வெளியில எட்டியே பாக்குறா. இருந்தாலும் இல்ல நான் வரல, நீங்களே இதெல்லாம் அட்டன் பண்ணிக்கீங்களேன்னு சொன்னாலுமே மேடம் இது மொத்த பேரோட பிரச்சனை, நீங்க மட்டும் நழுவுனா எப்படி, வாங்களேன் எங்க ஹஸ்பண்டோட வண்டியிலேயே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அந்த லேடி தான் அவங்க ஹஸ்பண்டோட வண்டியிலேயே கூட்டி வச்சுக்கிட்டு அப்படியே நேரா ஒரு இடத்துக்கு போவாங்க. அங்க ஆல்ரெடி கிராம மக்கள் நிறைய பேர், நிறைய விவசாயிகள் தான் இருப்பாங்க. ஆல்ரெடி அங்க கேதர் ஆயிருந்திருப்பாங்க இது ரிலேட்டடா பேசுறதுக்காக. ஸோ ஹீரோயினும் அப்படியே சும்மா பேபே நின்றுகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு வேன் இருக்கிறத கவனிக்கிறாளா. அதுல இந்த புத்தா ஸ்டாச்சு சம்திங் ரிலேட்டடா ஏதோ ஒரு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வேலையெல்லாம் பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வண்டி ஒன்று நிற்கும். நேற்று தானே ஹீரோவுமே இந்த ஒரு புத்தா ஸ்டாச்சு ரிலேட்டடா ஏதோ ஒரு டாக்குமெண்ட்லாம் அனுப்பியிருந்தான். அப்படி இருக்கும்போது உள்ள கீது அந்த ஒரு சிலையை வச்சிருந்திருப்பாங்களா அப்படின்னு இவ போய் பாக்குறா. எஸ் அந்த இடத்துல தான் அந்த ஒரு சிலைங்கிறதும் இருக்கு. இப்போ அந்த சிலையோட கண்களை நம்ம ஹீரோயினும் அப்படியே நேருக்கு நேரு பார்க்க இப்போ அப்படியே இன்னொரு பக்கம் ஜுங் அப்படிங்கிற ஒரு பையனை காட்டுறாங்க. இப்போதான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிருக்கான் போல. நேத்து தான் ரிலீஸ் ஆயிருந்திருப்பான். நைட்டோட நைட்டா அவங்க அம்மாவோட வீட்டுல வந்து தான் இப்போ தூங்கிக்கிட்டு இருக்கிறானா. பக்கத்து ரூம்ல சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போனவனும் அந்த ரூமுக்கு போறான். அங்க அவனோட அம்மா வேற ஏதோ ஒரு நபர் கூட இருக்க. அவங்க அம்மா எப்படிப்பட்டவது அப்படின்னா அந்த ஜுங்குக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இவனும் ஒன்னும் நல்லவன்லாம் இல்ல, அதான் ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்திருக்கானே. அவங்க அம்மா மேலே அவனுக்கு பெருசா கரிசனம் இருக்கிற மாதிரியும் தெரியல. அவங்க கிட்ட இருக்கிற காசெல்லாம் புடுங்கிட்டு அவங்க அம்மா கூட ஒருத்தர் இருந்திருப்பான்ல, அவங்ககிட்ட இருக்கிற போனையுமே பிடிங்க அந்த போன்ல 4 கொட்டை அவனுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில வந்தவனும்
அவனோட ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தனுக்கு கால் பண்றான். கால் பண்ணிட்டு அந்த வேங் அப்படிங்கிற அந்த ஸ்கூல் படிக்கிற பையன் ஒருத்தர் இருந்தான்ல, அவன் எங்க இருக்கிறான் என்ன ஏதுங்கிற டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இப்ப அந்த வேங்கிற பையனை மீட் பண்றதுக்காக கிளம்புறான். அந்த போலீஸ் லேடி இருந்தாங்கல்ல, அவங்களோட பையனை தான் நம்ம ஹீரோ தன்னோட பொண்ணு இறந்து போன நாளா இருக்கும். அந்த நாள் அன்னைக்கு தான் ஹீரோவோட பர்த்டேவாகவும் இருக்கும். பிறந்தநாள் அன்னைக்கு தன்னோட பொண்ணு இறந்து போனதை நினைச்சு அவளோட மெமோரியலுக்கு வந்துட்டு அங்க பயங்கரமா ஃபீல் பண்றான். இதே நேரத்துல இந்த புத்திஸ்ட் மாங்க் 2 பேரும் நம்ம ஹீரோ மீட் பண்றதுக்காக வந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஏற்கனவே ஹீரோ கண்டுபிடிச்ச சில விஷயங்கள் எல்லாம் அனுப்பியிருப்பான். அந்த டேட்டாஸ் எல்லாம் அனுப்பியிருந்திருப்பான். அதுல பெருசா யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரியோ இல்ல ரொம்ப தெல்ல தெளிவா இதுதான் விஷயம் அப்படிங்கிற மாதிரிலாம் அதை டிரான்ஸ்லேட் பண்ண முடியலங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். ஆனா இந்த புத்திஸ்ட் மாங்குங்க இவங்க இதை ரிசர்ச் பண்ற ரீசன் அந்த புத்தாவோட சிலைங்கிறது சபிக்கப்பட்டிருந்திருக்கும். அதனால தான் அது மேல இந்த மாதிரியான எழுத்துக்கள்லாம் போட்டு அதை சீல் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ சீல் பண்ண அந்த ஒரு புத்தாவோட ஸ்டாச்சுவை எடுத்துட்டு போயிருக்காங்கன்னா கண்டிப்பா அதுக்குள்ள இருந்து அந்த தீய சக்தி வெளியில வரும். அதை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு தான் இவங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இந்த மாங்கோட ஹெட் ஒருத்தன் இருப்பான். அவன் இவங்களை கூப்பிட்டு நீங்க அந்த ஒரு ஸ்டாச்சுவை பத்தின ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷன் இது எல்லாத்தையும் பாதியிலேயே ஒப்பவே நிறுத்துறீங்களா அப்படின்னு கேட்கக்குள்ள அந்த மாங்கால தலை என்ன நீயே அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி சுத்தமா நம்பவே முடியல. அந்த குருநாதர் ஏன் இப்படி சொல்றாருன்னா, இவங்க இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இது ரிலேட்டடா சம்திங் ஏதோ ஒரு பேய் இருக்குது, ஏதோ ஒரு ஈவிலான ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம். ஆனா ஆல்ரெடி அந்த ஒரு ஸ்டாச்சு எடுத்துட்டு போயிட்டு எக்ஸிபிஷனுக்காக எல்லாம் வச்சுட்டாங்களாமா. ஸோ இப்படி இருக்கும்போது அன்னெசரியா ஒரு மாங்கா இருக்கிற நாமளே அப்படி தீய சக்திகள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஹாரர் டாக்குமெண்ட்ரி பண்ற மாதிரி இன்டர்வியூலாம் கொடுத்துக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காது. எப்படியும் இந்த விஷயங்களெல்லாம் யாரும் நம்பவும் போறது கிடையாது. பிளஸ் அது உண்மையா இருக்குமா அப்படின்னு கேட்டா அதுவே ஒரு டவுட் தாங்கிற மாதிரி தான் இந்த குருநாதர் யோசிக்கிறாப்புல. குருவோட பேச்சை மீறக்கூடாது தான், இருந்தாலும் இது அப்படியே விடுறது அந்த மாங்குக்கு விருப்பம் இல்லைங்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த டைம்ல அந்த வேங்கிற அந்த ஸ்கூல் படிக்கிற பையன் இருக்கிறான்ல, அவன் ஒரு இடத்துல வாலண்டியர் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஏதோ இடத்த கிளீன் பண்ணிட்டு இருப்பானா. அப்போ அவங்க வந்து ஒரு 4-5 பசங்க நம்ம வேங்க அப்படியே அடிச்சு தரன்னு இழுத்துட்டு வருவானுங்க. என்னடானா அதான் வேங்க பாக்குறதுக்காக அந்த ஜுங் அப்படிங்கிற அந்த ஒரு பையன் வந்திருப்பான்ல, 2 பேருக்கு நடுவில் ஏதோ ஒரு வாய்க்கா தகராறு இருந்திருக்கும் போல. வேங்க போட்டு பயங்கரமா அடின்னு அடிச்சு கடைசியா ஒரு பாக்கெட் நைஃப் ஒன்று எடுத்து என்ன இது ஞாபகம் இருக்கா உங்க அம்மாவை பார்த்து இருக்க சொல்லு அப்படின்னு மிரட்டுவான். அடிக்கிறத தாண்டி பெருசா எதுவுமே பண்ணல அப்படின்னாலுமே வேங்கும் அதுக்கெல்லாம் பயப்படுற மாதிரியே இல்ல. அவ்வளவு அடி வாங்கி இருந்தோம் தேவையில்லாம மறுபடியும் என்ன சீன்ற வேலையை வச்சுக்காதங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவானா. இப்ப மறுபடியும் அந்த மாங்க தான் காட்டுறாங்க. அந்த ஆள் வெளியில நின்றுட்டு இருக்கும் போது சடனா மத்த மாங்க எல்லாருமே அங்க மடத்துல இருந்து வேகமா ஓடி வருவாங்களா. என்னடா ஆச்சு அப்படின்னு இவரும் உள்ள போய் பார்த்தா அங்க இருக்கிற புத்தாவோட பெயிண்டிங்ஸ்ல இருந்து கண்ணீர் வர மாதிரி இருக்கும். அதுவும் ரத்த கண்ணீர் வர மாதிரி இருக்கும். ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போகுது அப்படின்னு இந்த 2 மாங்குங்களுக்கும் புரிய இப்போ புதுசா உள்ள ஒருத்தர் வந்திருப்பார்ல, அவரு ஏற்கனவே அந்த ஒரு கெட்ட சகுனங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்கிற மாதிரி நியூஸை காட்டுவாரு. நேத்து நைட்டு கருப்பு கலர்ல மழை பொழிஞ்சிருக்கும்ல, அதே நியூஸா தான் இருக்கும். இங்க எக்ஸிபிஷன்லயுமே ஹீரோயின் அந்த சிலையோட கண்ணை மூடுறதுக்காக ஒரு பெரிய எழுத்துக்கள் கொண்ட அந்த துணியை பயன்படுத்தி இருப்பாங்கல்ல, அந்த துணியுமே அங்க டிஸ்பிளேக்காக வச்சிருந்திருப்பாங்க. இதையெல்லாம் ஏன்டா ஓப்பனா வச்சிருக்காங்கன்னு இவ யோசிக்கும் போது அப்ப அங்க வந்து ஒரு செக்யூரிட்டி இந்த மாதிரி நீங்க மீட்டிங்காக தான் வந்திருக்கீங்க, மீட்டிங் மேல நடக்குது சீக்கிரம் போங்கன்னு சொல்லியிருப்பாங்களா. சரின்னு ஹீரோயினும் போறாங்க. அங்க போயிட்டு மீட்டிங் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் இருக்கும்போது ஹீரோயின் சும்மா யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னு சுத்தி பார்த்துட்டு இருக்கேன். அப்போ அந்த கூட்டத்தோட நடுவுல ஒரே ஒருத்த மட்டும் சேர் போட்டு உட்காந்து இருப்பானா. அவனை பார்க்கக்குள்ள நம்ம ஹீரோயினுக்கு அவங்களோட பொண்ணா ஒரு ட்ரக் டிரைவர் ஆக்சிடென்ட் பண்ணியிருந்திருப்பான். ஸோ அந்த டிரைவர் மாதிரி அவங்களுக்கு தெரிய வர உடனே பேனிக் ஆனவங்க வேகமா ரெஸ்ட் ரூமுக்கு வந்துட்டு ஹீரோக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நம்ம பொண்ணு ஆக்சிடென்ட் பண்ண அந்த ஒரு டிரைவரை நம்ம ஜெயில பிடிச்சி போட்டிருந்தோம்ல, அவன் என்ன ரிலீஸ் ஆயிட்டானா அப்படின்னு பதறிக்கிட்டு இருப்பா. வாய்ப்பு இருக்காதேன்னு ஹீரோயினுக்கு புரியல. அண்ட் ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்ல உட்காந்துருக்கால, அங்க உள்ளுக்குள்ள யாரோ வர மாதிரியான உணர்வுங்கிறது அவளுக்கு இருக்கும். உடனடியே மொபைல கட் பண்ணிடுவான். என்னடா அவ கட் பண்ணிட்டான ஹீரோ திருப்பி கூப்பிட்டா அவ கால் அட்டன் பண்ணாம இருப்பாளா. யாரோ உள்ள வராங்க, கண்டிப்பா அது அந்த டிரைவரா தான் இருக்கும் அப்படின்னு இவ்வளவு பேனிக்லயே உட்காந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கதவு நீக்கி பாக்குறான். ஆனா அந்த இடத்துல யாருமே இல்ல. ஹீரோவும் மறுபடியும் கால் பண்ணி பார்த்துட்டு அவ எடுக்காதங்காட்டி சரி அவளை பார்க்க போகலான்னு கிளம்பலான்னு பார்த்தா வண்டி ஸ்டார்ட் ஆகல. இன்னொரு பக்கம் அந்த ரவுடி பையன் ஜுங் இருக்கிறான்ல, அவனும் அவனோட நண்பர்களும் வெட்டியாக வந்துட்டு அந்த இடத்துல அப்படியே எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க. அப்போ திடீர்னு அங்க சுற்றுச்சூழலே ஒரு மாதிரி புகமூட்டமா மாறுறத கவனிக்கிறானுங்க. நடா எங்கேயாவது தீக்கீது பிடிச்சிருச்சா அப்படின்னு இவனுங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே சடனா அந்த இடத்துல பில்டிங்க்கு மேல ஒரு நபர், அவனோட கண்ணுமே வித்தியாசமா ஏதோ வசியம் பண்ணப்பட்ட மாதிரி இருக்குமா. இந்த ஜுங் இவங்க எல்லாருமே அந்த எக்ஸிபிஷன் இருக்குதுல்ல, ஸோ அந்த இடத்துல தான் இருக்கிறாங்க.
பாத்துக்கிறானுங்க. அந்த எக்ஸிபிஷன் ஹால்ல தான் ஒரு இடத்துல இந்த மாதிரி ஊரோட கவர்னருமே மீட் பண்ண வந்திருக்க நம்ம ஹீரோயின், அதுக்கப்புறம் மத்த ஆளுங்க எல்லார்கிட்டயுமே நீங்க யாருமே பேனிக் ஆகணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது, இது அவ்வளவு பெரிய விஷயம்லாம் இல்ல, முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும், அப்புறமா கண்டுபிடிச்சு சொல்றோங்கிற மாதிரி அவன் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருப்பானா. அங்க இருக்கிற யாருமே பெருசா இவன் சொல்ற இந்த பதில்கள் எல்லாம் ஏத்துக்கிற மாதிரி தயாரா இல்ல. அண்ட் இப்படி இருக்க அங்க ஒரு நபர் கருத இருக்கிற மாதிரியான ஒரு கத்தியை ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து கத்தக்குள்ள அது அங்க இருக்கிற எல்லாரையுமே தெரியுமே, யோ நீ என்ன கத்தியெல்லாம் வச்சுட்டு வரைய அப்படின்னு ஒரு பையன் பேசுறதுக்காக போனா அந்த ஆள் அப்படியே வெட்டி விட்டுறான். அவ்வளவுதான். அதை பார்த்த எல்லாருமே பயங்கரமா பேனிக் ஆயிட்டு வேகமா அங்க இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ஓடி போறாங்களா. ஆனா ஹீரோயினோட கண்ணுக்கு தன்னோட புள்ளைய ஆக்சிடென்ட் பண்ண அந்த ஒரு டிரைவர் தான் கண்ணுக்கு தெரியும். பட் அந்த டிரைவர் அங்க இல்ல, அது ஆக்சுவலி அந்த ஆள் கொலை பண்ணிட்டு இருக்கிறான்ல அவனா தான் இருப்பானா. ஆனா அதுக்கப்புறம் எல்லாரும் வெளியில வரும்போது அப்போ மாடி மேல நின்னுகிட்டு இருந்த ஒருத்தன் பொத்துன்னு மேல இருந்து கீழே விழுந்து சாகுறான். ஹீரோயினை ஒரு லேடி கூட்டிட்டு வந்திருந்தாங்கல்ல, சோ அவங்களும் வாங்க சீக்கிரம் இங்க இருந்து போகலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது சடனா ஒரு வேனுங்கிறது வந்து அவங்க மேல ஏறுது. அந்த வேனை ஓட்டுனது யாருன்னா அது அந்த லேடியோட ஹஸ்பண்டாவே தான் இருக்கும். இப்படி மாறி மாறி இருக்கிற எல்லாருமே அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்க குழப்பத்துல ஹீரோயின் மட்டும் தான் அங்க தனியா நின்னுகிட்டு இருப்பா பேபான்னு. கலவரெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அந்த போலீஸ் லேடி இருக்கிறாங்கல்ல, அவங்க பார்க்க கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்திருப்பாங்க. பார்க்க பாக்குறதுக்காக அவங்க அம்மாவுமே வந்திருப்பாங்க. ரெண்டு பேரும் டாக்டரை போய் மீட் பண்ணிட்டு பார்க்குக்கு என்னாச்சுன்னு கேட்கும்போது டாக்டருக்கும் தெரியல, அவனோட பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுத்து பார்த்துட்டாங்க. இருப்பினும் எந்த ஒரு ட்ரக்ஸோ இல்லை ஆல்கஹாலோ எடுத்த மாதிரியும் தெரியல. சம்திங் அவன் பிரெயினில் ஏதோ சில ஹார்மோனல் கோளாறுகளால் இப்படி பயங்கர அக்ரெசிவாக ரியாக்ட் பண்ணியிருக்கான். இப்போதைக்கு அவனுக்கு மயக்க மருந்து கொடுத்து அவனை மயக்கமடைய வச்சிருக்காங்க. உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த போலீஸ் லேடி அங்கேருந்து கிளம்பலான்னு இருக்கு. அப்போ ஸ்டேஷன்ல இருந்து கால் வரும், மேடம் ஒரு பெரிய பிரச்சனை சீக்கிரம் வாங்கன்னு. இப்போ அதுவே அந்த எக்ஸிபிஷன் ஹாலுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு கலவரங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. அங்கே மாடி மேலே தானே அந்த ஜுங்குங்கிற பையனை இருப்பான். அவன் இதை பார்த்துட்டு பயங்கரமா எக்ஸைட் ஆயிடுவான். ஆஹா என்ன மாறி மாறி எல்லாரும் அடிச்சுக்கிறானுங்க, இதுக்கு தானே இத்தனை நாளா காத்துக்கின்னு இருந்தங்கிற மாதிரி கீழே இறங்கி வந்தவன் சுத்தமா கருணையே இல்லை, பயங்கர எக்ஸைட்டடா எவன்லாம் வரானோ போறானோ அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லாரையும் தூக்கி போட்டு அடி அடி நடிச்சுக்கிட்டு இருப்பானா. இந்த கலவரத்துல எப்படியாவது ஊரோட கவர்னரை காப்பாற்றணும்னு நினைப்பாங்க. ஆனா அவங்க ஆளுங்களே ஒரு பொண்ணு வந்து லைக் இந்த ஜாம்பி மாதிரி மாறிட்டு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாலும் எப்படியும் அந்த ஒரு பிள்ளைகிட்ட இருந்தையுமே அந்த கவர்னரை காப்பாற்றி கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயினுமே அந்த கலவரத்துக்கு நடுவில் நின்றுகிட்டு இருந்திருப்பா இல்ல, ஸோ அப்போ ஒருத்தர் தான் வந்துட்டு எங்கம்மா இங்க நின்றுட்டு இருக்கிறேன்னு சொல்லி வேகமா அவளை பில்டிங்குள்ள கூட்டிட்டு போக கரெக்டா அந்த பில்டிங்க்கு முன்னாடியே வேங் இருக்கிறான்ல அந்த ஸ்கூல் பையன், அவன் ஒரு ஜாம்பி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருப்பான். நல்ல வேலை அந்த வேங்க நம்ம ஹீரோயின் தான் காப்பாத்தி உள்ள கூட்டிட்டு வர. ஆனா எல்லாரும் உள்ள வந்தோடனே கதவை சாத்தலான்னு இருந்தா சடனா ஒரு லேடி வந்துட்டு அப்படியே நம்ம கவர்னரை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்குது. அப்ப அந்த ஜுங் தான் அந்த லேடியை வெளியில இழுத்து அவளை வச்சு இரும்பு கம்பியால அடி அடின்னு அடிச்சுட்டு உள்ள விட சொல்லி கதவை நீக்க சொன்னா கதவை இவங்க நீக்க மாட்டாங்க. ஆனா அந்த ஜுங்கோட ஃப்ரெண்ட்ஸ் உள்ள இருப்பானுங்களா, ஸோ அவனுங்களா நீக்கி விட்டுறானுங்க. ஆனா அதோட அந்த ஜுங் நிறுத்தல. இப்போ இவங்க எல்லாருமே இங்க இந்த கதவு கிட்ட நின்றுகிட்டு இருக்கிறாங்கல்ல, என்ன வெளியில ஷோவா நடக்குது, மத்த ஏதாவது கதவுகள் நீக்கி இருந்திருக்க போது போய் எல்லாத்தையும் மூடி வைங்க இல்லைன்னா செத்து போயிருவீங்க அப்படின்னு மிரட்டினா ஆமா ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்னு எல்லாரும் வேலை செய்யறதுக்காக போவாங்களா. ஸோ இப்படி தான் பேச்ச கவர்னர் போது கொண்டு எல்லாரும் கேட்கறாங்க அப்படிங்கிறது அந்த ஜுங்குக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கும். அதுவே ஹீரோயினும் அந்த வேங்குங்கிற பையனும் ஓரமா உட்காந்து இருப்பாங்களா. அப்போ ஹீரோயினுக்கு அந்த இடத்துல இன்னுமே அந்த டிரைவர் இருக்கிற மாதிரியே தெரிய மற்றவங்களுக்கு ஏற்பட்ட ஹலூசினேஷனா என்ன அப்படின்னு ஹீரோயின் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அவளுக்கு பயங்கிறது ஏற்படுது. இப்படி ஹீரோயின் அதை பார்த்து பயந்துட்டு ஓரமா வேற ஒரு இடத்துல போய் உட்கார்றத எல்லாத்தையுமே அந்த வேங்குற பையனுமே கவனிக்கிறான். அப்படியே கொஞ்சம் நேரங்கிறது போக திடீர்னு எல்லாரோட மொபைலுக்கும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு அலர்ட் மெசேஜ் வந்திருக்கும். இவங்க இருக்கிறாங்கல்ல, ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் டவுனை வந்து ஒரு டிசாஸ்டர் ரீஜனா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்தோன்னே இருக்கிற எல்லாருமே பேனிக் ஆகிட்டு இருக்கும் போது அந்த கவர்னர் தான் கவலைப்படாதீங்க, கவர்மெண்ட் சைட்ல இருந்து இப்படி ஒரு அலர்ட் வந்திருக்குதுன்னா மேபி என்ன நடக்குங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும், கண்டிப்பா நமக்கு உதவிக்காக வருவாங்க அப்படின்னு மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசுறான். ஆனா ஹீரோயின் அந்த இடத்துல ஒரு மாதிரி பேனிக்லயே கொண்டு வந்திருக்க ஹீரோவும் கார் எடுத்துட்டு ஹீரோயினை பாக்குறதுக்காக நேரா வந்துகிட்டு இருப்பானா. அதுவே அந்த மாங்ஸ் ரெண்டு பேரும் நியூஸை பார்த்துட்டு இருக்கும் போது தான் இப்போ அந்த பர்டிகுலர் டவுன்ல ஒரு லாக்டவுன் போட்டிருக்காங்கிற விஷயமும் தெரிய வருது. அந்த ஊர்ல தான் எக்ஸிபிஷனுக்காக அந்த ஸ்டாச்சுவும் வச்சிருந்திருக்காங்க. அந்த ஸ்டாச்சுவோட போட்டோ பார்க்கும்போது ஒரே அதிர்ச்சி, ஏன்னா அந்த சிலையோட கண்ணத்தான் ஒரு துணி மாதிரி வச்சு கட்டி இருந்திருப்பாங்கல்ல, எதுக்கு அந்த சீலை இவங்க அழுத்து விட்டுருக்காங்க அப்படின்னு இவங்க பயங்கரமா குழப்பமாகறாங்க. அந்த ஊர்ல லாக்டவுன் போட்டாங்கட்டி யாருமே உள்ள வரக்கூடாது வெளியில போகக்கூடாதுன்னு மிலிட்டரியில கொண்டு வந்து இறக்கி இருந்திருப்பாங்களா. ஆனா ஹீரோ இப்போ ஊருக்குள்ள போயாகணும்,
என்னடா அவனுங்க என்ன பண்றானுங்கன்னே தெரிய மாட்டேங்குதுன்னு முதல்ல சும்மா வந்துட்டு அங்க இருக்கிற ஆர்மி ஆபீசர் கிட்ட பேசுற மாதிரி பேசணும் உண்மையை சொல்லி பாக்குறான். இந்த மாதிரி என்னோட ஒய்ஃப் அங்க இருக்கிறாங்க, சோ அவங்களுக்கு என்ன பிரச்சனை நான் போய் பார்த்தாகணும், சோ அதனால கொஞ்சம் அலோவ் பண்றீங்களான்னு கேட்டா அவங்க விட மாட்டேங்கிறாங்களா. உடனே விட மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கிற மத்த ஆளுங்களா இருப்பாங்கல்ல, சோ அவங்க எல்லாரையும் கேதர் பண்ணி உசுப்பேத்த ஆரம்பிக்கிறான். அந்த ஊருக்குள்ள ஏதோ ஒரு வைரஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்காமா, அதனால கவர்மெண்ட் ஆர்டராமா நம்மளாம் அந்த பக்கம் போக கூடாதாமா. அவனோட குடும்பங்களே அந்த டவுன்ல தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கே ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கிட்டும் கவர்மெண்டோட ஆர்டர்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா என்ன? குடும்பமே இல்லைன்னா எங்களுக்கு எதுக்கு கவர்மெண்ட், என்ன நான் சொல்றது அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லாரையும் அவன் சண்டை போடுறதுக்காக உசுப்பேத்திட்டு இருப்பானா. ஒரு கலவரத்தை ஏற்படுத்த ட்ரை பண்ணுவான். அப்போ அந்த போலீஸ்கார லேடி இருக்கிறாங்கல்ல, அவங்களுமே ஹாஸ்பிட்டல்ல இருந்து கேப்ல இருப்பாங்க. ஏன் இந்த மாதிரி வழி மறைச்சிருக்கீங்கன்னா அங்க இருக்கிற மிலிட்டரி ஆபீசர்ஸ் கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க தான் அந்த மாதிரி போலீஸுங்கிற மேட்டர்ல அவங்க சொல்லுவாங்க. இதை ஹீரோ கவனிக்கிறான். அந்த எக்ஸிபிஷன் ஹால்ல இருக்கிற கவர்னருமே போலீஸுக்கு கான்டாக்ட் பண்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பானா. யாருமே மொபைல் எடுக்காம செம ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கும்போது எப்படி இருக்கிற எல்லாரும் இப்படி திடீர்னு அட் டைம்ல சைக்கோவா மாறினானுங்கன்னு எல்லாரும் குழம்பி இருந்திருக்க. அப்போ அந்த ஜுங் இருக்கிறான்ல, அவன் தான் ஒரு தியரி சொல்லுவான். நேற்று நைட்டு ஒரு கருப்பு கலர்ல ஒரு மழை ஒன்று பெஞ்சுதா, மேபி அந்த ஒரு மலையில ஏதோ ஒரு வைரஸ் இருந்திருக்கலாம். அந்த மலையில யார் யாரெல்லாம் நுழைஞ்சிருந்திருப்பாங்களோ அவங்க எல்லாரும் அந்த வைரஸால பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி பித்து பிடிச்சிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவை சொல்லுவான். மேபி இருக்குமோ அப்படின்னு அவங்க எல்லாருக்கும் தோணும் போது அப்போ வேங் இருக்கிறான்ல, அவன் பக்கத்திலேயே தான் நம்ம ஹீரோயினும் அப்படியே ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருப்பாளா. ஏதோ ஒரு மாதிரி பேரனாய்டான மாதிரி பயந்துகிட்டே தான் உட்காந்துருப்பான். ஆனா சடனா அப்படியே கீழே சரிஞ்சு விழுக உடனே அங்க இருக்கிற மொத்த கூட்டமும் அப்படியே ஹீரோயினை திரும்பி பார்க்க அவ்வளவுதான், அவளை முடிச்சிடலான்ட்டு அந்த ஜுங் ராட எடுத்துக்கிட்டு வருவானா. ஆனா வேங் நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணுவான். ஏன்னா இதுக்கு முன்னாடியே வேங்க ஒருத்தன் கொல்றதுக்காக ட்ரை பண்ணும்போது கடைசி நேரத்துல ஹீரோயின் தானே உள்ள வந்து காப்பாத்தி இருந்திருப்பா. சோ அந்த ஒரு நன்றி கடனுக்காக. ஆனா ஜுங் வேங்குக்கு ஒரு டிச் அடிச்சு விட்டு அதே இடத்துல படுக்க போட்டவனும் ஹீரோயினா போட்டு தள்ளான்னு போகும்போது திருப்பியுமே வேங் சண்டைக்காக வருவான். போன தடவை ஒரே அடியோட நிறுத்தினவன் இந்த தடவை வச்சு வாயெல்லாம் உடச்சு விட்டதுக்கு அப்புறம் ஹீரோயினா போட்டு தள்ள போனா அந்த வேங் உப்பையுமே விடாம அந்த ஜுங்கோட காலையே பிடிச்சிருக்கும் போது அப்ப கரெக்டா ஒரு போனுங்கிறது ரிங் ஆகும். ஹீரோயின் கிட்ட இருந்து தான் சத்தங்கிறது வருது. சோ அவளோட போன் தான் ரிங் ஆகுதுன்னு தெரிஞ்சிருந்தாலுமே யாருமே அந்த ஒரு மொபைலை எடுக்காம இருப்பாங்களா. பிளஸ் வேங் வேற இவ்வளோ பர்சிஸ்டண்டா இருக்கிறத பார்த்துட்டு ஜுங்கும் சரின்னு விட்டுறான், ஹீரோயின் எதுவும் பண்ணாம. அப்புறம் வேங் தான் போயிட்டு மொபைலை எடுத்து அட்டன் பண்ணி பேசினா அது நம்ம ஹீரோவா இருக்கும். யாரா தம்பி நீ, என் ஒய்ஃபோட போன்ல நீ எங்கடா பேசுறேன்னா கேட்டதுக்கு இந்த மாதிரி என் பேரு வேங்குங்க அப்படின்லாம் சொல்லக்குள்ள, ஓ அப்படியா தம்பி உன் பேரு வேங்க, அப்புறம் என் ஒய்ஃப் என்ன பண்ற அப்படின்லாம் கேட்கும் போது இப்படி ஹீரோ அந்த பையனோட பேரை சொல்றத அந்த போலீஸ்கார லேடி கவனிச்சிடுறாங்க. உடனே அவங்க போனை வாங்கிட்டு எங்க இருக்கிற, சேஃபா இருக்கிறியா, என்ன ஏதுன்னு சொல்லி எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. கவர்னருமே போனை வாங்கிட்டு போலீஸ் தான் பேசுறாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னுமே இந்த மாதிரி ஒரு சில மக்கள் எல்லாரும் இந்த ஊரோட இந்த புது எக்ஸிபிஷன் ஹால்ல தான் இருக்கிறோம், முடிஞ்ச அளவுக்கு போலீஸை கூட்டிட்டு வந்து உதவிக்காக வாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்களா. கண்டிப்பா நாங்க வரோம் அப்படின்னு அந்த போலீஸ்கார லேடி சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட இந்த மாதிரி அந்த ஊருக்கு போறதுக்கு எனக்கு வேற ஒரு வழி ஒண்ணு தெரியும், உங்ககிட்ட கார் இருந்துச்சுன்னா நம்ம போலான்னு சொல்லக்குள்ள ஹீரோட்ட தான் கார் இருக்கு. அந்த கவர்னருமே இருக்கிற எல்லார்கிட்டையும் கவலைப்படாதீங்க, இப்பதான் போலீஸ் கிட்ட பேசணும், கண்டிப்பா நம்ம எல்லாரும் சேஃபா இங்க இருந்து கிளம்புறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே அந்த ஜுங் ரிலாக்ஸ்ட் ஆகிற அந்த மக்கள் எல்லாரையும் பார்த்து சரி நேற்று நைட்டு யார் யாரெல்லாம் இந்த மலையில நனைஞ்சீங்கன்னு கேட்க இன்னசென்ட்டா யார் யார் நனைஞ்சாங்களோ அவங்க எல்லாரும் கை தூக்கிடுவாங்களா. அதுல அந்த கவர்னருக்கு பக்கத்துல ஒரு வயசான ஆள் நின்னுகிட்டு இருப்பான். அந்த ஆளை இந்த ஜுங் போய் அடிச்சு உதச்சு எவன் எல்லாம் மலையில நனைஞ்சானோ அவங்க எல்லாரையும் கட்டி வைங்க, ஏன்னா அதுக்கப்புறம் அவனுங்க மான்ஸ்டரா மாறிட்டான், நம்ம உயிரை எவன் காப்பாத்துறதுன்னு சொல்லக்குள்ள பயந்து போன அந்த கவர்னரும் ஆமா ஆமா அவன் சொல்றது உண்மைதான், எல்லாரையும் கட்டி வைங்க அப்படின்னு சொல்லி அந்த கவர்னர் ஆர்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கு. வேற வழி இல்லாம உசுர் பயத்துல எல்லாரும் மத்தவங்களை பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்களா. ஆனா அப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஆக்சுவலி இந்த வேங்கும் இந்த ஜுங்கும் இருக்கிறாங்கல்ல, இவங்க ரெண்டு பேரும் பயங்கர ஒரு நட்பு பாராட்டுற நபர்களா இருந்திருப்பாங்க போல இதுக்கு முன்னாடி. என்னதான் கேங்கா சுத்திக்கிட்டு இருந்தாலுமே இந்த ஜுங் அவனோட தனிப்பட்ட சீக்ரெட்ஸ் எல்லாத்தையுமே இந்த வேங் கிட்ட ஷேர் பண்ணியிருந்திருப்பான். இந்த ஜுங் ஒரு நாலாவது படிச்சிட்டு இருக்கும் போது அவங்க அம்மா ரேண்டமா ஒரு நபரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இவன் தான் இனிமேல் உன்னோட அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா, அவ சொன்னாங்கிறங்காட்டிலாம் என்னால எவனோ ஒருத்தன் அப்பன்லாம் கூட்டிட்டு இருக்க முடியாது, நான் கூப்பிடல, என்னடா என்ன அப்பா நீ கூப்பிட மாட்டேன்னு சொல்லி அந்த ஆள் போட்டு என்ன அந்த அடி அடிச்சான் தெரியுமா, எனக்கு மட்டும் அப்ப இந்த கத்தி இருந்துச்சு, நடந்ததே வேற அப்படிங்கிற மாதிரி அந்த கத்தியை நேரம் கூடயே வச்சிருந்திருப்பான். இந்த கத்தி தான் எப்பவும் என்னை காப்பாத்தும், ஈவன் உன்னையும் காப்பாத்துங்கிற மாதிரி சொல்லுவான். இது எல்லாத்தையும் வேங் தான் யோசிச்சு பாக்குறான். சோ அன்னைக்கு அந்த அளவுக்கு ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்தவங்க இப்போ எதிரும் புதிரா இருக்கிறானுங்க. யார் யாரெல்லாம் மலையில நனைஞ்சோம் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்தாங்களோ அவங்க எல்லாரையுமே ஒரு இடத்துல கட்டி போட்டு இருந்திருப்பாங்க.
இன்க்ளூடிங் நம்ம ஹீரோயினையும் சேர்த்தி தான். ஹீரோவும் அந்த போலீஸ்கார லேடியும் கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது அப்போ சரி ஏதாவது நியூஸ்ல இது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா அப்படின்னு நியூஸ் ஆன் பண்ணி பார்த்தா அந்த ஒரு டவுன்ல நேத்து பேஞ்ச அந்த ஒரு மழைங்கிறது டெரரிஸ்டோட கெமிக்கல் அட்டாக்கா இருக்குமாங்கிற மாதிரி நியூஸ்ல சொல்லிட்டு இருப்பாங்களா. நியூஸ்ல உருப்படியான விஷயத்த சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தது என்னோட தவறு தான் அப்படின்னு போன் ஆஃப் பண்ணிட்டு தொடர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஊருக்குள்ளேயுமே ஏகப்பட்ட பேர் கம்ப்ளீட்டா அந்த ஒரு வைரஸால பாதிக்கப்பட்டு அப்படியே பயங்கரமா எல்லாரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு இருப்பாங்களா. அந்த எக்ஸிபிஷன் ஹால்ல இருக்கிறவங்களுமே டிவி எல்லாம் ஆன் பண்ணிட்டு நியூஸ் செக் பண்ணும்போது நியூஸ்லயும் மலையில தான் சம்திங் ஏதோ ஒரு வைரஸ் மாதிரி ஒன்று ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் போல அப்படின்னு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த ஜுன்னுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா போச்சு. ஏன்னா அவன் சொன்னது கரெக்ட்ங்கிற மாதிரி ஆயிடுச்சுல்ல. அதனால அந்த கவர்னர்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணுவான். லைக் நான் தான் சொன்ன மாதிரி நடக்குது பாத்தீங்களா, இந்த ஒரு வைரஸ் தான் இது எல்லாத்துக்கும் காரணம், அதால பாதிக்கப்பட்ட எல்லாரையுமே நம்ம போய் கொள்றதா நமக்கு நல்லதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். கட்டி வச்சுங்களெல்லாம் போட்டு தள்ள சொல்லி. ஆனா இப்ப மயங்கி இருக்கிற ஹீரோயினுக்கு அவளோட கெட்ட மெமரிஸ் எல்லாம் வர மாதிரி இருக்கும். அப்படி ஹீரோயின் இந்த ஆர்கியாலஜி சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு படிப்பு படிச்சிருப்பா போல. ஸோ அப்படி ஒரு நாள் லெக்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த லெக்சர் முடிஞ்சதுக்கு அப்புறம் கரெக்டா ஹீரோ கால் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்னைக்கு என்னால பொண்ணை பிக்கப் பண்ண முடியல, நீ போய் பொண்ணை வந்து கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா. அதை இவ்வளவு லேட்டாவாயா சொல்லுவேன்னு அதுக்கப்புறம் ஹீரோயினும் கிளம்பி பொண்ணை கூட்டு வரக்காக வந்துட்டு இருப்பாங்க கார்ல. ஆனா இப்படி இருக்கும்போது ஏற்கனவே ஸ்கூல் முடிஞ்சிட்டு பொண்ணை கூட்டிட்டு வந்து பஸ்ல கரெக்டா ஸ்டாப்ல விட்டுருவாங்க. மற்ற பசங்க எல்லாரையுமே கூட்டிட்டு போறதுக்காக அங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துருப்பாங்களா. இவளை மட்டும் கூட்டிட்டு போறதுக்கு யாரும் இல்லைன்ட்டு அவ பாட்டுக்கு அப்படியே தனியா நடக்க ஆரம்பிச்சிருந்திருப்பா வீட்டுக்கு போற வழியில. அப்படி அவ ஒரு இடத்துல ரோடு கிராஸ் பண்றதுக்காக நின்னுகிட்டு இருக்க. கரெக்டா நம்ம ஹீரோயினும் அங்க வந்துடுறா. ஆனா அந்த பொண்ணு நம்ம ஹீரோ வச்சிருக்கிற மாதிரியே ஒரு காரை வச்சுட்டு அங்க வேற யாரும் நிக்கிறத பார்த்தோன்னே அது அப்பா தான் போலன்னு சொல்லிட்டு அவ ரோட் சிக்னல் கூட கவனிக்காம ரோட்ல இறங்கிடுவாளா. இதை பார்த்து பதறி போன ஹீரோயினுமே வேகமா சீட் பெல்ட்டை கழட்டிட்டு போகலான்னு இருக்க. லைக் பதட்டத்துல அதை கழட்டுறதுக்கு அவளுக்கு கொஞ்சம் டைம் ஆயிருக்கும். அப்படியே அவ அதை கழட்டிட்டு வெளியில வந்து தன்னோட பொண்ணோட பேரை சொல்லி கூப்பிடும் போது ரோட கிராஸ் பண்ணிட்டு இருந்தவ சடனா சத்தம் கேட்டு அப்படியே திரும்பி நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக ரோட்ல நின்று இருந்திருப்பாள். அவ்வளவுதான் அந்த இடத்துல வந்து ஒரு ட்ரக் அவளை தட்டி தூக்கி இருந்திருக்கும். அப்படிதான் அந்த பொண்ணு இறந்து போயிருந்திருக்கா போல. ஸோ அப்படியே இங்க ஹீரோவும் அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு இருப்பாங்களா. ஒரு டனலை தாண்டி கரெக்டா ஊருக்குள்ள வந்துடுறாங்க. ஊருக்குள்ள ஒரே புகை மூட்டமா இருக்கு. அப்போ அந்த போலீஸ் லேடியுமே ஒருவேளை நியூஸ்ல சொன்ன அந்த ஒரு மழை அந்த ஒரு கெமிக்கல் அப்படிங்கிறது நேற்று நைட்டு பெஞ்ச அந்த ஒரு கருப்பு கலர் மழையா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லும்போது என்னது கருப்பு கலர் மலையா அப்படின்னு ஹீரோக்கு அது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குமா. ஒரு வீட்டு பக்கத்துல காரை நிறுத்திட்டு பாக்குறான். நேற்று நைட்டு பெஞ்ச மலைக்கு அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி தேங்கி இருக்கும். அது கருப்பு கலர்லயும் இருக்கு. ஹீரோ அவன் படிச்ச கதைகள் கூட அதை கம்பேர் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறான். சரி வேற ஏதாவது வித்தியாசமா நடந்துச்சான்னு கேட்கும்போது நேற்று அந்த லேடி ஒரு விதமான கல்லு ஒண்ணு அவங்க கார்ல வந்து விழுந்திருக்கும்ல, அதையும் சொல்லும் போது நார்மலான ஒரு கல்லா இல்ல அந்த கல்லுல ஏதோ ஒரு முகம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டா ஆமா இருந்துச்சு, அது முகமான்னு தெரியல ஆனா கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததும்பா. அப்போ உண்மையாலுமே அந்த மாங்க் சொன்ன ஈவில் ஸ்பிரிட் அதோட வேலையை ஆரம்பிக்குதா அப்படின்னு இவருக்கு டவுட் வர. ஆனா அப்போ திடீர்னு அந்த இடத்துல ஆகாயத்துல ஏகப்பட்ட காக்காக்கள் பறந்துகிட்டு இருக்கும். அது எல்லாமே இவங்க ரெண்டு பேரையுமே அட்டாக் பண்றதுக்காக முயற்சி பண்ணும். போட்டு நம்ம ஹீரோவெல்லாம் பயங்கரமா கொத்திருக்கும் போல எப்படியோ அடிச்சு பிடிச்சு ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. ஈவன் ஜன்னலை உடைச்சிட்டு அது வீட்டுக்குள்ளேயே வரக்காக பார்க்க இவங்க ரெண்டு பேரும் இன்னொரு ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. ஆனா அந்த காகங்கள் அப்பயுமே விடாம ஜன்னலை உடைச்சுக்கிட்டு நேரா உள்ளேயே வந்துடும். இப்ப இவங்க இருக்கிற இந்த ஒரு ரூம்குள்ளேயுமே அது வரப்போகுதுன்னு இவங்களுக்கு தெரியுது. அந்த போலீஸ் ஆபீசர் உடனே ஒரு கடாயை கொண்டு போயிட்டு அங்க இருக்கிற ஜன்னல்ல அது உள்ள வராத மாதிரி தடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த கேப்ல ஹீரோ ஒரு பாக்கெட் நிறைய மாவெல்லாம் எடுத்து அதை டேபிள்ல கொட்டி அதுல சம்திங் ஏதோ ஒரு சிம்பிள் மாதிரி ஒன்று உறைஞ்சு வைக்கிறானா. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் லேடியும் கூப்பிட்டு ரெண்டு பேரும் அந்த டேபிள் கடையில ஒளிஞ்சுக்கும் போது அந்த காகங்கள் எல்லாம் உள்ள வருது. ஆனா வந்துட்டு எதுவுமே பண்ணல. பொறுமையா அந்த காகங்கள் எல்லாமே ஒவ்வொரு இடத்துல செட்டில் ஆகிட்டு இருக்குது. நம்ம ஹீரோ உறைஞ்சு வச்ச அந்த பேட்டர்ன் இருக்குதுல அதுதான் இப்போ அவங்கள காப்பாத்தி இருந்திருக்கு. ஒரு பவுண்டரி மாதிரி. இந்த காகங்கள் அமைதியானதுக்கு அப்புறம் தான் சைட்ல திரும்பி பாக்குறாங்க. அங்க அந்த ஜுங்கோட அம்மாவும் அவங்க அம்மா ஒரு ஆளை கூட்டு வந்திருந்தாங்கல்ல. ஸோ அவங்க ரெண்டு பேரும் கழுத்து அறுபட்டு இறந்து கிடக்குறாங்க. அதை பார்த்தோன்னே அந்த போலீஸ் லேடி எந்திரிச்சு போகலான்னு இருக்கும்போது ஹீரோ தடுக்கிறான். இல்ல நீங்க இதை தாண்டி போனீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து இருக்குதுன்னு. ஐயோ என்னையா நீ மந்திரவாதியா அப்படின்னு கேட்டா இல்ல அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனா இந்த ஒரு கருப்பு கலர் மலை இதை பத்தி நான் சில விஷயங்கள் படிச்சிருந்திருக்கேன். ஆக்சுவலி இந்த மாதிரியான மழை பெய்யுது அப்படின்னா அது வந்து கடவுள் ஏதோ ஒன்று கெட்டதா நடக்க போது அதை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா தடுங்க அப்படின்னு மனிதர்களுக்கு வார்னிங் கொடுக்குற விதமா தான் பொழியும்னு சொல்லுவான். அப்படின்னா இந்த மழை தப்பு கிடையாது. ஆனா இந்த மழை ஏதோ ஒரு விஷயத்தை குறிச்சு நம்மள எச்சரிக்கிறதுக்காக தான் பொழிஞ்சிருந்திருக்கு. அப்படின்னா அது என்னவா இருக்குன்னு யோசிக்கும் போதுதான்
ஹீரோக்கு சடனா ஸ்ட்ரைக் ஆயிட்டு அந்த ஒரு மாங்குக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லக்குள்ள அந்த மாங்குமே இந்த சிலையை வந்து அங்கதான் கொண்டு போய் வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு கூடவே நாங்களும் அங்கதான் கிளம்பிக்கிட்டு இருக்கிறோம் வரக்காகன்னு சொன்னா ஹீரோ இல்ல வராதீங்கன்னு சொல்லிடுவான். ஏன்னா அப்படி மிலிட்டரி வந்து ரோட் பிளாக் பண்ணி வச்சிருந்திருக்காங்கல்ல, சோ நீங்க வரது யூஸ் கிடையாது, இருப்பினும் நான் இங்க தான் இருக்கிறேன், என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குதான்னு கேட்டா அந்த மாங்கும் சொல்லுவாங்க, அந்த ஒரு கல் அந்த ஒரு ஸ்டாச்சு வாங்கி கொண்டு போய் வச்சது பிரச்சனை கிடையாது, ஆனா அந்த ஸ்டாச்சுவோட கண்ணை சுத்தி ஒரு விதமான சீல் ஒன்று இருந்திருக்கும், அதை அவங்க எடுத்து வந்திருக்காங்க, அந்த ஒரு துணி அவங்க எடுத்து வந்திருக்காங்க. ஸோ யார் யாரெல்லாம் அந்த ஸ்டாச்சுவோட கண்ணை பார்க்குறாங்களோ, யார் யாருக்கெல்லாம் மன வலிமை கம்மியா இருக்குதோ அவங்க எல்லாருமே அவங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய பயத்தையும் கோபத்தையும் எதிர்கொள்றதுக்கான நேரங்கிறது ஏற்படும். அவங்க பயங்கர அக்ரெசிவா மாறிட்டு மிருகத்தனமா நடந்துக்குவாங்க. அதுதான் சாபங்கிற மாதிரி சொல்லியிருப்பாப்புல. அப்ப கூட ஹீரோயின் தன்னோட பொண்ணு இறந்து போயிருந்திருக்காள், அந்த விஷயங்களெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவளோட கண்ணுமே ஒரு மாதிரி வித்தியாசமா மாறுது. கீழே விழுந்துட்டு ஒரு மாதிரி அவ பாட்டுக்கு கத்த ஆரம்பிக்க இங்க அந்த மாங்க 2 பேரை காட்டுறாங்க. ஸோ அவங்க 2 பேருமே இந்த ஒரு சாபத்துக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு தேடி பார்த்துருப்பாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னன்னா முன்னொரு காலத்துல இப்படி ஒரு புத்த மடத்துல இருந்த ஒரு மாங்க் ஒருத்தர் வந்து கோயிலே இருந்துகிட்டே சில சேட்டை வேலையெல்லாம் பார்த்துருப்பான் போல, அதனால பனிஷ்மெண்டா அவனோட தலையை வெட்டி எடுத்து வந்திருப்பாங்க. ஆனா அப்படி தலை இல்லாம அந்த கோயில் முழுக்கமும் சுத்தி வந்த அந்த ஒரு மாங்க் ஒரு ஈவில் ஸ்பிரிட்டா மாதிரி அங்க இருக்கிற ஒரு புத்தாவோட ஸ்டாச்சுவை பொசஸ் பண்ணி இருந்திருப்பான். இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்ட மத்த புத்த பித்துகள் எல்லாருமே அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு புத்தாவோட கண்ணை வந்து மூடி வச்சிருந்திருப்பாங்க, சீல் போட்டிருந்திருப்பாங்க. விஷயத்தோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டவங்களும் இவ்வளவு பெரிய பழங்காலத்து சாபமா இருக்கு, இதை தடுக்கிறதுக்காக மத்த மாங்ஸோட உதவி தேவைப்படுதுன்னு கிளம்புறாங்களா சொல்றதுக்காக அந்த போலீஸ் லேடியும் ஹீரோவும் சரி எப்படியே கொண்டுட்டு இருந்த வேலைக்கு ஆகாதுன்னு வேகமா அடிச்சு பிடிச்ச 2 பேரும் வெளியில வராங்க. வெளியில வந்தோடனே ஹீரோ அங்க மழை பெஞ்ச அந்த சேறு தண்ணி இருக்கும்ல, அதை எடுத்து காரோட போனட்ல போட்டு அவன் வீட்டுக்குள்ள அங்க டேபிள்ல வந்து ஒரு விதமான ஒரு சிம்பிளை உறைஞ்சிருப்பான்ல, அதே சிம்பிளை இங்கேயுமே உரையறான். அது உரையறக்குள்ளேயே அந்த காகங்கள்லாம் அவனை கொத்தி தீர்த்திருந்திருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் சேஃபாக காரை எடுத்துட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி போக பொறுமையாக 2 பேரும் ஊருக்குள்ளே காரில் வந்துகிட்டு இருப்பாங்களா. அப்படி வந்துட்டு இருக்கும்போது அங்கே முன்னாடி ஏதோ ஒரு பாடி ஒன்று இருக்கும். அதை பார்த்த உடனேமே அந்த போலீஸ் லேடி வேகமாக வெளியில் போய் பார்க்குறாங்க. அது அவங்க ஸ்டேஷனில் வேலை செஞ்ச ஒரு போலீஸாக தான் இருக்கும். அவங்க ஸ்டேஷன்லேயே இவன் தான் சின்ன பையனாமா. ஸோ அதனால் அவனோட இறப்புங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருக்கிற கன்னு ஹேண்ட் கஃப் அதெல்லாம் எடுத்துட்டு திருப்பியும் காருக்குள்ளே ஏறினா, மேடம் அந்த காக்கா கிட்டலாம் கொத்து வாங்கிட்டு நான் போனட்டு மேலே சும்மா அந்த டிராயிங்லாம் உறைஞ்சி வைக்கல, கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இருங்க, வெளியில எது போவாதீங்கன்னு வார்ன் பண்றானா. இங்க ஹீரோயினை கட்டி வச்சிருந்திருப்பாங்கல்ல, ஆனா அவ அந்த இடத்துல அவளோட கண்ட்ரோலுங்கிறத லூஸ் பண்றான். அங்க கட்டி வச்ச ஆளுங்க எல்லாரையுமே பாத்துக்கிறதுக்காக ஒரு பையன் ஒருத்தன் இருப்பானா, அந்த பையன் கூட சண்டை போட்டு அவன் வச்சிருந்திருக்க குச்சி எடுத்து அவன் காலிலே இறக்குனவளும். அதுக்கப்புறம் அந்த ரூம்ல இருந்து வெளியில வந்தவ மத்த எல்லாருமே அங்க ஹால்ல இருப்பாங்க. ஸோ மத்தவங்களை போட்டு தள்ளுறதுக்காக முயற்சி பண்ணுவா. அப்படி அந்த ஒரு கவர்னர் இருப்பான்ல, அவனை முடிச்சிடலான்னு பார்க்கும்போது கரெக்டா அந்த ஜுங் உள்ள போந்து நம்ம ஹீரோயினை தடுக்கிறான். தடுக்கிறதோட நிறுத்தல ஹீரோயினை இப்போ ஜுங் போட்டு தரலான்னு இருந்தா ஜுங்க வேங் வந்து தடுக்க ஜுங் செமையா கடுப்பாயே வேங்க போட்டு திட்டுவான். ஏண்டாடே அவ விட்டா நம்ம எல்லாருமே கொலை பண்ணிடுவான், என்ன பைத்தியமா இல்ல நீயுமே அவ்வளோ மாதிரியே இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாறிடுவியா என்ன, நீங்க எல்லாரும் என்ன லூசுங்களாடா அப்படின்னு கத்தும்போது இப்போ நீ தான் இந்த இடத்துல லூஸ் மாதிரி பிஹேவ் பண்றேன்னு வேங் ஜுங்க பார்த்து சொல்லும் போது என்னது நான் லூஸாடா அப்படின்னு உனக்கு செம்மையா கடுப்பாகுது. அதுவே அங்க அடி வாங்கி கீழே விழுந்த ஹீரோயின் கொஞ்சம் சுயநினைவுக்கு வந்தவளும் என்ன கொன்றுங்க கொன்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாளாம். அதுக்கப்புறம் ஹீரோயின் மாதிரியே இன்னும் சில பேரெல்லாம் அங்க உள்ள அடைச்சி வச்சிருந்தாங்கல்ல, அவங்க எல்லாரும் வெளியில வந்துட்டு என்ன நீங்க எல்லாரும் எங்களை கொலை பண்ண போறீங்களா, ப்ளீஸ் அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க எல்லாரும் வயசான ஆளுங்களா இருப்பாங்க. அப்படியே அழுது புலம்பிக்கிட்டு இருக்க அப்போ கூட்டத்தில் இருக்கிற ஒரு சில நல்ல மனசுக்காரர்களும் ஆமா யாரோ ஒருத்தர் 2 பேர் இந்த மாதிரி மாறுறாங்கன்னா எல்லாரையும் கொலை பண்றதுலாம் சரியான முடிவா இருக்காதுங்கிற மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசும்போது இந்த ஜுங்குக்கு ஒரு மாதிரி கடுப்பா இருக்கும். சே நான் ஒன்று பிளான் பண்ணா இவனுக்கு ஒன்று யோசிக்கிறானுங்களேன்னு அந்த ஜுங் சும்மா ஜாலியா கொன்னு வரலாம் அப்படின்னு இருந்திருப்பான் போல. ஆனா அப்போ அந்த கவர்னர் இன்னொரு ஐடியா கொடுப்பான், வேணும்னா நம்ம இவங்களை கொல்றதுங்கிறது தப்பு, ஆமா அது கரெக்டா இருக்காது, வேணும்னா இந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் எல்லாரையுமே நம்ம வெளியில விட்டுறலாமா, கதவை திறந்து வெளியில விட்டுருவோம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடந்தாலும் அது அவங்களோட பொறுப்பு தானே, நம்ம கை வந்து கரையாகல அப்படின்னு சொன்னா கவர்னரே செல்லாக்குட்டி நாம ஐடியா கொடுக்குறான் பாரு அப்படின்னு அந்த ஜுங்கெல்லாம் பயங்கர ஹாப்பி ஆயிடுறான். ஆமா ஆமா வெளியே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேங்குக்கு கோவம் வந்துடும், என்னடா ஓவரா பிஹேவ் பண்றேன்னு போட்டு நம்ம ஜுங் கூட சண்டை போட்டுட்டு இருப்பானா. அப்படியே 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு பாயிண்ட்ல வேங் ஜுங்க தள்ளி விடும் போது அங்க ஸ்டாச்சுவை சென்டர்ல வச்சிருந்திருப்பாங்கல்ல, அங்க இருந்த கிளாஸை உடைச்சு விட்டுறானுங்க.
அந்த கிளாஸை உடைச்ச காரணத்தால அங்க இருக்கிற எல்லாருமே அந்த ஒரு ஸ்டாச்சுவோட கண்ணை பாக்குறாங்களா, அந்த ஒரு புத்த சிலையோட கண்ணை பாக்குறாங்களா. இதே நேரத்துல அந்த பில்டிங்க்கு வெளியில ஒரு கிழவி ஒண்ணு பெட்ரோல்லாம் இட்டு வந்துட்டு இந்த ஏசி வென்டிலேட்டர் இருக்கும்ல அதுல ஊத்தி விட்டு கொளுத்தி விட்டுருது. அப்புறம் என்ன பில்டிங்ல நெருப்புங்கிறது அதிகமா பரவ ஏதோ வெடிக்கிற மாதிரியான சத்தங்கள்லாம் உள்ள இருக்கிறவங்களுக்கு கேக்குதா. கார்ல வந்துகிட்டு இருக்கிற ஹீரோக்கும் அந்த போலீஸ் லேடிக்குமே அந்த சத்தங்கிறது கேட்டிருந்திருக்கும். ஓகே, வேகமா அந்த ஒரு எக்ஸிபிஷன் இருக்கிற இடத்துக்கு போகணும் அப்படின்னு வந்துகிட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோக்கு அந்த மாங்க் கால் பண்ணுவாங்க. எப்படி இந்த சாபத்தை முடிவுக்கு கொண்டு வரதுங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களாமா. யாராவது ஒருத்தர் அவங்களோட கண்களை கட்டி கொண்டு அந்த புத்த சிலையோட கண்களை போய் இவங்க கட்டி வைக்கணுமாமா. சோ கண்ணை கட்டிட்டு கொண்டு போய் கட்டி வைக்கணுமா. அப்ப இதை என்ன பண்ண சொல்றியான்னு கேட்பானா. உன்கிட்ட சொன்னா நீ தான் ஏன் பண்ணியாகணும், தயவு செஞ்சு சொதப்பிராத, துரிதமா செயல்படுங்கிற மாதிரி வார்ன் பண்றாப்ல. இங்க அந்த எக்ஸிபிஷன் ஹால்லையுமே அந்த நெருப்புங்கிறது பரவ ஆரம்பிச்சிருந்திருக்கும்ல. சோ ரொம்ப நேரம் இங்க இருக்க முடியாது, இங்க இருந்தா ஆபத்து வந்துரும்னு இந்த எக்ஸிபிஷன் ஹாலுக்கு வெளியில ஒரு பஸ் ஒன்று இருக்கும். அந்த புத்த போட்டோ போட்ட பஸ் தான். சோ அதுல வெளியில கிளம்பலாம் அப்படிங்கிற ஒரு பிளானுக்கு வராங்க. ஆனா யார் யாரெல்லாம் மலையில நலஞ்சாங்க அப்படின்னு அந்த ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, அந்த ஆளுங்க எல்லாரையுமே கூட்டிட்டு போகல. ரேதர் அவங்க எல்லாரையும் ஒரு ரூம்ல போட்டு வச்சுட்டு வேக வேகமா அங்க இருந்து கிளம்பி வெளியில வரும்போது அப்போ வாங் நம்ம ஜுங் கிட்ட நெருங்கி வந்துட்டு அந்த ஒரு குட்டி கத்தியுமே எடுக்கிறான். போட்டு தள்ள போறானான்னு பார்த்தா இல்ல, ரேதர் அவன்கிட்ட அந்த கத்தியை கொடுத்து முடிஞ்சா உன்னோட உசுரை காப்பாத்திக்கோங்கிற மாதிரி உயிர் பிச்சை போட்டு போயிருந்திருப்பானா. அதுக்கப்புறம் வாங்குமே அந்த ஒரு கத்தியை எடுத்துட்டு அப்படியே நம்ம ஹீரோயினை திரும்பி பாக்குறான். எங்கேயாவது ஹீரோயினை போட்டு தள்ளிடுவானா அப்படின்னு பார்த்தா இல்ல, கிடையாது. அதுக்கு முன்னாடி அவன் அந்த ஒரு சாபத்தால பாதிப்படைகிறான். உசுரை காப்பாத்திக்கலாம் அப்படின்னு எல்லாரும் வெளியில ஓடி வந்துருப்பானுங்களே. ஆனா அந்த பஸ்ல ஏறதுக்கு முன்னாடி அங்க ஏகப்பட்ட பேரு சாக வேண்டியதா இருந்திருக்கும். ரொம்ப கணிசமான அளவுல தான் அங்க இருந்து தப்பிச்சிருந்திருப்பானுங்களா. சோ அவனுங்க அப்படியே பஸ் எடுத்துட்டு வேகமா வந்துகிட்டு இருக்கும் போது ஆனா அப்போ அந்த பஸ்ஸோட டிரைவர் ஒருத்தர் இருப்பான். அவன் அந்த இடத்துல அந்த சாபத்தால பாதிப்படைகிறான். இத ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்துகிட்டு இருந்தா அந்த ஜுங்குமே கவனிக்க கரெக்டா ஆப்போசிட்ல ஹீரோவும் அந்த போலீஸ்கார லேடி வருவாங்களா. பஸ்ஸை நேரா கொண்டு போய் மோதலான்னு இருக்கும்போது நல்ல வேலை ஜுங் தான் பார்த்துட்டு அப்படியே ஸ்டீரிங்கை பிடிச்சி திருப்பிடுறான். இருப்பினும் அந்த டிரைவர் கண்டிப்பா இருக்கிற எல்லாரையும் சாகடிக்க போறாங்கிற மாதிரி வச்சு அப்படியே ஒரு டைரக்ட் யூட்டர்னை போட பஸ் அப்படியே கவிழ்ந்துருது கீழே. கீழே கவிழ்ந்த பஸ்ஸுக்கு என்னாச்சுன்னு பாக்குறதுக்காக அந்த போலீஸ்கார லேடியும் இறங்கலான்னு இருக்கும்போது டாம் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா தெரியாதா, நம்ம பிரியாரிட்டி தனிப்பட்ட நபரை காப்பாத்துறது இல்ல, மொத்தமா காப்பாத்தணும், அந்த சிலை கிட்ட தான் போகணும்னு வண்டி எடுத்துட்டு போறாங்க. ஆனா அதுவே பஸ்ல இருக்கிற எல்லாருமே கம்ப்ளீட்டா அஃபெக்ட் ஆயிருந்திருப்பாங்க, இன்க்ளூடிங் அந்த ஜுங் முதற்கொண்டு. மாறி மாறி அந்த ஜுங் இருக்கிற எல்லாரையுமே போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பான். ஸோ உள்ள எல்லாரும் மாறி மாறி குத்திக்கிட்டு இருப்பானுங்க. மொத்த சண்டையை முடிஞ்சதுக்கப்புறம் ஒத்தால அந்த ஜுங் மட்டும் பயங்கரமாக அடிபட்டு வந்து ரோட்டில் விழுகிறான். அதுவே அந்த எக்ஸிபிஷனில் வாங் ப்ளஸ் நம்ம ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருமே அதால் அஃபெக்ட் ஆகியிருக்காங்கல்ல. ரெண்டு பேரோட மைண்ட்லேயுமே வாய்ஸுங்கிறது கேட்டுக்கிட்டே இருக்கும், முன்னாடி இருக்கிறவனை போட்டு தள்ளிடு அப்படின்னு. ஆனால் அந்த வாய்ஸை கேட்டுட்டு அதுலேருந்து கொஞ்சம் ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக கதவை உடச்சிக்கிட்டு ஹீரோ காரை நேராக கொண்டு வந்தவன் முன்னாடியில் இருக்கிற அந்த ஒரு புத்தா சிலையை அடிச்சு நவுத்துறான். முன்னாடிதான் சிலை இருக்குன்னு தெரிஞ்சனுமே ஹீரோ கண்ணை மூடிட்டான். ஆனா அந்த போலீஸ்கார லேடி சுற்றி என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க திரும்பினவங்க அந்த புத்தர் சிலையோட கண்ணை பார்த்துட்றாங்க. ஆனால் கண்ணை பார்த்தோன்னே உடனே எல்லாம் மாற மாட்டாங்க. அந்த இடத்துல அவங்க பையன் இருக்கிறத கவனிச்ச உடனே அவன்கிட்ட பேசலான்னு போனால் அவன் தான் ஆல்ரெடி அஃபெக்ட் ஆயிருந்திருக்கானே. அவன் இவங்கள பார்த்தோன்னே அப்படியே பயந்து ஓடுறானா. அதுவே ஹீரோ கண்ணை மூடிக்கிட்டு எப்படியாவது அந்த ஒரு சிலையோட கண்ணை நாம மூடினா போதும்னு சொல்லி வழியில் வரும்போதே அவன் வச்சிருந்த அந்த மேகசின்ஸ் எல்லாத்தையுமே தண்ணியில் முக்கி ஈரமாக தான் எட்டு வந்திருப்பான். ஸோ அந்த ஈரத்தோட அந்த கல்லோட கண்களில் வச்சு அந்த கண்கள் எல்லாத்தையும் மறைக்கிறதுக்காக அவன் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு ஏதோ ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் தர மாதிரி ஆல்ரெடி கால் எல்லாத்தையும் ஆன் பண்ணி வச்சு அந்த புத்த பித்துக்கள்லாம் இருக்கிறானுங்களே அந்த மாங்ஸ் அவனுங்க எல்லாரும் ஒரு பக்கம் ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பானுங்க. இங்க அந்த போலீஸ்கார லேடியுமே அவங்க பையனை பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது அந்த பையன்லாம் செம ஸ்ட்ராங்கா இருப்பான் போல, விட்டா அவங்க அம்மாவே அடிச்சிருவான் போல. இருப்பினும் அவங்க தான் போலீஸ் ஆச்சு. ஸோ ரொம்ப ஈஸியாகவே அவங்களோட பையனை தரையோட அமுக்கிடுறாங்க. ஆனால் தரையில் அமுக்குனதுக்கு அப்புறம் சடனா அவங்க அந்த ஒரு கேர்ஸால அஃபெக்ட் ஆக அப்பதான் ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம இந்த வேங் இருக்கிறான்ல இவனும் அந்த ஜுங்கும் அந்த ஏரியா பசங்க கூட அந்த பைக்கர் பசங்க கூட ஜாலியா பைக் ரைட் பண்ணிட்டு இருக்க டைம்ல நைட்ல பேட்ரோல் பண்ணிட்டு இருந்தா இந்த வேங்கோட அம்மா பார்த்துருப்பாங்க. பையனை தெரிஞ்சிருக்காது, ரேதர் ஏதோ ஒரு ரவுடி பசங்க அவனுங்களை கண்டிக்கிறதுக்காக பின்னாடியே சேஸ் பண்ணிட்டு வந்துகிட்டு இருப்பாங்களா. ஸோ இந்த பைக்கர் பசங்களும் வேகமா வரும்போது தெரியாதனமா ஜுங் அங்க இருந்து எதுலயே கொண்டு போய் வண்டியை மோதிடுவான். வண்டியை மோதில அது ஒரு பள்ளத்தாக்கா இருக்கும், கீழே விழுந்துருப்பாங்க. விழுந்ததுல ஜுங் ஒரு பக்கமும் அம்மாட்ட மாட்டிடக்கூடாதுன்னு வேங் ஒரு பக்கமும் ஓடி இருந்திருப்பான். இருப்பினும் இந்த வேங்கோட அம்மா கரெக்டா அவனை பிடிச்சிருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சியா இருந்திருக்கும்.
இருக்கும். நீ எங்கடா இவங்க கூட சுத்திட்டு இருக்கிறேன்னு. இப்படி இந்த பிளாஷ்பேக்ல ஒரு பக்கம் இருக்க அந்த போலீஸ்கார லேடி அவங்க பையனோட தலையிலே கன்னை வச்சு ஃபயர் பண்ணலான்னு இருப்பாங்களா. ஆனா எப்படியோ ஹீரோ அந்த மேகசின் பேப்பரை வச்சு அந்த புத்த சிலையோட 2 கண்களையுமே வந்து மூடி வச்சிடறான். ஒன்ஸ் அதை ஹீரோ பண்ண உடனேயுமே அந்த போலீஸ்கார லேடியா இருக்கட்டும் அந்த பையனா இருக்கட்டும் 2 பேருமே அந்த சாபத்துல இருந்து மீண்டு வராங்க. ஹீரோவும் எப்படியோ எல்லாமே முடிஞ்சிச்சுடான்னு இறங்கி வரும்போது அங்க மயங்கி கிடக்கிற தன்னோட ஒய்ஃபை பார்த்தோன்னே அவளை தூக்கி வச்சுட்டு எழுப்புறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க. பில்டிங் தான் தீப்பிடிக்க ஆரம்பிச்சிருந்துருக்கும்ல. ஆகையால் அந்த இடத்துல எமர்ஜென்சிக்காக அந்த தண்ணி எல்லாமே ஸ்பிரிங்கிள் ஆக ஆரம்பிக்குது. தண்ணி பட்டோனையுமே மயக்கத்துல இருந்த அந்த போலீஸ்கார லேடி வேன்னு சொல்லி அவங்க 2 பேருமே சுயநினைவுக்கு வராங்களா. ஆனா தண்ணி பட்ட காரணத்தினால அந்த சிலையில ஒட்ட வச்சிருந்த அந்த பேப்பர் எல்லாமே அப்படியே உறிஞ்சு வந்துடும். பேப்பர் உறிஞ்சு வந்த காரணத்தினால ஹீரோயின் திருப்பி அந்த ஒரு சாபத்தால பாதிப்படைகிறாளா. ஹீரோயின் மட்டும் இல்ல அந்த போலீஸ்கார லேடி அந்த பையன் இவங்க 2 பேருமே பாதிப்படைகிறாங்க. அந்த பையன் விட்டா அந்த போலீஸ் லேடியை போடுதல் இருப்பான் போல. அதுக்கு முன்னாடி அவங்க கொஞ்சம் உசாரா அடல்ட் தானே, ஸோ அதனால கொஞ்சம் கான்சியஸா அவங்களோட கையில இருக்கிற கன்னை தூக்கி போட்டுட்டு ஹேண்ட் கஃபை எடுத்து தன்னோட பையன் கூட தன்னோட கையை வந்து கட்டி வச்சுக்கிறாங்க. 2 பேருக்கு நடுவில் அந்த இடத்துல சண்டை போய்கிட்டு இருக்கும்போது அப்பதான் அந்த பையன் அவங்க அம்மாவோட கையில இருக்கிற ஒரு காயத்தை ஒரு தழும்ப ஒன்று பார்க்கும்போது மறுபடியும் ஃபிளாஷ்பேக் போறாங்க. அன்னைக்கு நைட்டு வேங்க அவங்க அம்மா காட்டுக்குள்ள வச்சு பார்த்துருப்பாங்கல்ல கரெக்டா. ஆனா அவங்க தான் வேங்கோட அம்மாங்கிற விஷயம் ஜுங்குக்கு தெரியாது. ஆகையால் உள்ள பூந்து நம்ம வேங்கோட அம்மாவை அடிச்சுட்டு வேங்க காப்பாத்திட்டு போகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு முயற்சியில ஜுங்கோட அம்மா கையில அந்த போலீஸ்காரங்களோட கையில ஒரு கோடு போட்டு விட்டுருந்துருப்பான். இவ்வளவு கலவரம் பண்ணதுக்கு அப்புறமே வேங் எந்திரிச்சு வராத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜுன் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருப்பானா. ஸோ இப்படிதான் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரிவு ஏற்பட்டு இருக்குது. ஆனா அதுவே ஹீரோ இவ்வளவு பண்ணிட்டு அந்த புத்தர் சிலையில இருக்கிற அந்த கண்களை அவனே பார்த்துருவான். அவ்வளவுதான். அதை பார்த்த அடுத்த செகண்டே அந்த இடத்துல தன்னோட மனைவி நார்மலா எந்திரிச்சு நிக்கிற மாதிரியும் நம்மளோட பொண்ணு இறந்து போனதுக்கு நீ தான் காரணம்னு சொல்லி ஹீரோவை பிளேம் பண்ற மாதிரியும் இருக்கும். அன்னைக்கு ஈவினிங் சரியான நேரத்துக்கு நீ பொண்ணை பிக்கப் பண்றதுக்காக வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா அவ இறந்து போயிருந்திருக்க மாட்டாள்னு ஹீரோக்கு ஹீரோயின் இப்படி கில்ட் ட்ரிப் பண்ணி பேசுற மாதிரியான உணர்வுங்கிறது ஏற்படும். ஏன்னா அவன் அந்த ஒரு சாபத்தால பாதிப்படைஞ்சிட்டான். சடனா ஹீரோயினோட பாடியே அப்படியே ஒரு பெரிய ஒரு சிலந்தி மாதிரி மாறிட்டு அப்படியே ஹீரோவை அட்டாக் பண்ண வர மாதிரிலாம் இருக்கு. அவன் கம்ப்ளீட்டா மயங்கி கீழே விழுந்துருவான். அதுவே ஹீரோயின் சரியாயிருந்திருப்பாளா. அங்க விழுந்து கிடக்கிற ஹீரோவை பார்த்தோன்னே என்னாச்சு ஏதாச்சும் அவனை பிடிச்சி குலுக்கிட்டு இருக்கும்போது அப்போ காருக்குள்ள இன்னுமே அந்த மாங்ஸ் வந்து லைன்லயே தான் இருப்பாங்களா. ஸோ அவங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்போ இவளும் இந்த மாதிரி ஹீரோ மயங்கி போயிட்டான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லக்குள்ள அந்த மாங்ஸுமே சரி நீங்க இருக்கிறீங்களா, அப்போ இந்த சாபத்தை எல்லாத்தையும் முடிக்கிறதுக்காக எப்படியாவது உங்களோட கண்களை வந்து கட்டிக்கொண்டு அந்த சிலையோட கண்களை பார்க்காம அந்த சிலையோட கண்களை நீங்க மூடி வைங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு இதை பத்தின விஷயங்கள்லாம் தெரியும்ல. ஆகையால் ஆல்ரெடி அந்த சிலையில கண்ணை மூடுறதுக்காக யூஸ் பண்ண அந்த துணி அங்க கண்ணாடி போட்டியில் வச்சிருப்பாங்க. அதையெல்லாம் உடைச்சு அதை எடுத்து அதை அவளோட கண்ணில் வந்து கட்டிக்கிறான். அதுக்கப்புறம் பொறுமையா தட்டு மாதிரி அப்படியே அந்த கார் போனட்டு மேல ஏறிட்டு அந்த ஒரு மேகசின் பேப்பர்ஸ்லாம் இருக்கும்ல அதையெல்லாம் வச்சுட்டு அந்த கண்ணை க்ளோஸ் பண்றதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாளா. அதுவே அந்த ஒரு சாபத்தால அஃபெக்ட் ஆன ஹீரோக்குமே தன்னோட பொண்ணை பத்தின அந்த ஒரு மெமரிஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஹீரோயினும் முடிஞ்ச அளவுக்கு அந்த கண்கள் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சில வார்த்தைகள் எல்லாத்தையுமே அந்த சீல் ஒர்க் அவுட் ஆகிறதுக்காக எழுதியாகணும் போல. ஸோ அப்படி அவ அந்த ஒரு கல்லு மேல கிறுக்கிட்டு இருப்பான். அந்த துணியில இருந்த வார்த்தைகளை தான் அவ ஏற்கனவே டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாள். ஸோ அவளுக்கு அது என்ன இருக்குன்னு தெரியும். அதனால அதை ப்ராப்பரா எழுதிட்டு இருப்பாளா. ஆனா இப்படி எழுதிட்டு இருக்கிற கேப்ல எழுந்திருச்சு அந்த ஹீரோ அப்படியே ஹீரோயினோட கழுத்தை போட்டு நெரிக்கிறதுக்காக முயற்சி பண்றான். ஒன்ஸ் அவங்க பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறம் 2 பேருக்குள்ள ஒரு பெரிய ஒரு சண்டைங்கிறது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அந்த வீட்டில் இருக்க ஹீரோவை பார்க்க ஹீரோயினுக்கு ஃபுல்லாகவே இங்கே பொண்ணோட ஞாபகமாகவே இருக்க அப்படிதான் பிரிஞ்சு வந்திருப்பாங்க போல. ஹீரோயின் வேணுனே தான் பிரிஞ்சு வந்திருந்தாலுமே ஹீரோவுக்குமே அந்த ஒரு வலிங்கிறது அதிகமாக இருக்க தான் செஞ்சுருந்துருக்கும். அவன் அதை எல்லாத்தையுமே தனியாக ப்ராசஸ் பண்ண வேண்டியதாக இருந்திருக்கும். ஸோ இப்போ அந்த பெயின் அது எல்லாமே ஒன்றா சேர்ந்து தான் ஒரு கோபமாக உருவெடுத்து அங்கே ஹீரோயினை போட்டு தள்ளுறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஹீரோயின் பேசி ஹீரோவை திருப்பி சுயநினைவுக்கு கொண்டு வர சுயநினைவுக்கு வரணும் இல்லையோ ஹீரோயினை குத்தாம இப்போ தன்னைத்தானே குத்திக்கிற போவானா. அதையும் பிடிச்சி ஹீரோயின் தான் தடுக்க போகும்போது அந்த ஒரு புத்தா சிலையை இவங்க காரை கொண்டு வந்து இடிச்சிருந்திருப்பாங்கல்ல அது ஆல்மோஸ்ட் அந்த பில்டிங்கோட எட்ஜில் வந்து நின்றுகிட்டு இருக்குமா. அவ்வளோ பெரிய சிலையை எவ்வளோ நேரம் தான் அந்த எட்ஜில் தாங்கிக்கிட்டு இருக்கும். அவ்வளோதான் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சிலை அப்படியே கீழே விழுக போக இவங்க 2 பேரும் கார்ல இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ கார்ல நடுவில் மாட்டியிருந்த ஒரு கீச்செயின் ஒன்று அப்படியே அருந்து அந்த சிலையோட கீழே விழுக போகும்போது அப்போ அந்த பொம்மைக்குள்ள இருந்து ஹீரோவோட பொண்ணோட குரல் பேசுற மாதிரியான வாய்ஸ் கேட்டிருக்குமா. அந்த குரல் கேட்ட அடுத்த நொடியே ஹீரோ சுயநினைவுக்கு வரான். அதுவே அந்த சிலை கீழே போய் விழுந்திருக்கும். அந்த சிலை மேல ஹீரோவோட பொண்ணு வாங்கி கொடுத்த அந்த ஒரு பொம்மைங்கிறதுமே அது மேல போய் விழுந்திருக்கும். ஹீரோவோட பர்த்டேக்காக அந்த பொண்ணு அந்த பொம்மையை
கடையில் வாங்கிட்டு வந்து ஹீரோவுக்கு கிஃப்ட் பண்ணியிருந்திருப்பான். என்ன காரணம்னு தெரியல. நம்ம ஹீரோயின் இவங்க 2 பேருமே சுயநினைவுக்கு வந்துட்டாங்க. ஸோ இருக்கிறத பார்த்துட்டு மாறி மாறி கட்டி பிடிச்சி ஆறுதல் படுத்திட்டு இருக்கேன். அதே மாதிரி அந்த வாங்குற பையனும் அப்புறம் அந்த போலீஸ் லேடி இருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்க 2 பேரும் சுயநினைவுக்கு வந்துட்டு அவங்க 2 பேருக்கு தெரியுது நம்ம மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற விஷயம்லாம். ஸோ அதனால அவங்களும் ஒரு கட்டிப்பிடி வைத்தியம் போட்டுட்டு இருப்பாங்களா. ஸோ அதுவே அந்த ஒரு சிலை மேல இருந்து கீழே விழுந்திருக்கும். அந்த சிலை மேலேயே தான் அந்த பொம்மையும் இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சிலை அப்படியே தூள் தூளா போக அந்த ஒரு குட்டி கீ செயின் பொம்மையுமே அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சு போகுது. அதுக்கப்புறம் சில மாதங்கள் கழிச்சு இந்த மாங்க் 2 பேர் இருந்தானுங்கல்ல, ஸோ அவனுங்க இந்த விஷயத்தை பத்தி கொஞ்ச நாள் கழிச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே பேசிட்டு வரும்போது, ஆமா இவ்வளவு வருட காலங்களாக அழியாம இருந்த அந்த ஒரு சிலை அப்படிங்கிறது எப்படி திடீர்னு அழிஞ்சு போச்சுங்கிற கேள்வியை கேட்டா அதுக்கு இன்னொரு மாங்கோட பதில் வந்து அவருக்கே அது வந்து தெளிவா தெரியல தான். இருந்தாலும் அவர் என்ன நம்புறாருன்னா, மேபி எப்படி இந்த ஈவில் ஸ்பிரிட் இவ்வளவு நாளா இந்த ஒரு ஸ்டாச்சுல இருந்திருக்கோ அதே மாதிரி ஏதோ ஒரு ரூபத்துல புத்தா இந்த ஒரு சிலையை வந்து அழிக்கிறதுக்காக அவருமே ஒரு மெட்டீரியலா உருவெடுத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. விச் மீன்ஸ் ஹீரோவோட பொண்ணு அன்னைக்கு வாங்கி தந்த அந்த ஒரு கீ செயின் அப்படிங்கிறது அதோட பர்பஸ், அந்த கீ செயினோட பர்பஸே இந்த ஒரு சிலையை அழிக்கிறது தான். விச் மீன்ஸ் அந்த கீ செயினே புத்தா தான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆள் சொல்றாப்ல. ஆனா அது கீ செயின் தான் இந்த ஆளுக்கு தெரியாது. இவ்வளவு பெரிய விஷயத்துல அவங்களுக்கு உதவியா இருந்தது ஹீரோயின் தானே. ஸோ அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னு பேசிக்கக்குள்ள அவங்க 2 பேரும் ஏதோ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்களாமா. திருப்பி இந்த புத்தா இந்த ஈவில் ஸ்பிரிட் இது ரிலேட்டடா சம்திங் சில ரிசர்ச் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. பரவாயில்லையே இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுலாம் ட்ரெண்டா இருக்கா, அப்ப நம்மளும் இந்த மாதிரி ஒன்று ஆரம்பிச்சு நம்மளோட கொள்கைகளை பரப்பலாமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ அப்படியே ஒரு வருஷம் கழிச்சு ஹீரோவும் ஹீரோயினும் சம்திங் ஏதோ ஒரு கைவிடப்பட்ட ஒரு ஃபேக்டரி மாதிரியான ஒரு இடம் ஒன்று இருக்கு. அங்க ஏதோ தேடி தான் வந்திருக்காங்க போல. ஸோ ஒரு ஷெட்டு மாதிரி ஒன்று இருக்குமா. ஸோ அந்த இடத்துல போய் பார்த்தா அங்க இறந்து போய் மண்ணோட மண்ணா மக்கி போன மாதிரியான ஒரு ஏலியனோட உருவம் ஒன்று இருக்கு. அங்கே இந்த ஒரு சீரீஸையும் முடிக்கிறாங்க. அடுத்த சீசனுக்கு லீடு கொடுக்கறதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அடுத்த சீசன் வர மாதிரி தெரியல. எனிவேஸ் மக்களே, இந்த ஒரு கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யா, தேங்க்யூ.